கட்டு சிங்கி அண்ட் கிறிஸ்டியன் வெட்டிங். கட்டு சிங்கி வீட்டு வெளியோ விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு அங்கிள் வந்து வீட்டு பெல் ரிங் பண்றாரு. சார், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்பா வந்து கதவை திறக்கறாரு. அங்கிள பார்த்த உடனே கட்டு சிங்கி வேகமா வெளிய போறாங்க. ஓஹோ, லெட்டரா? இருங்க, நான் சைன் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். அதுக்குள்ள கட்டு சிங்கி அந்த மெயில ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. அப்பா, இதுல என்ன இருக்குப்பா? ஆம்பா, இதுல என்ன இருக்கு? கொடுங்க பசங்களா, நான் அது என்னன்னு பாக்குறேன். அப்பா அந்த மெயில சீக்கிரமா ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள ஒரு வெட்டிங் இன்விடேஷன் இருந்தது. அந்த இன்விடேஷன் பார்க்கவே ரொம்ப யூனிக்கா இருந்தது. அப்பா, இந்த கார்டுல பிரைட் இருக்காங்கல்ல, அவங்க ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டிருக்காங்க. க்ரூம் சூட் போட்டிருக்காங்க. நம்ம வெட்டிங்ஸ்ல இந்த மாதிரி நடக்காது இல்லப்பா. இந்த மாதிரி எல்லாம் நான் டிவில தான் பாத்திருக்கேன். ஆமா ஜிங்கி, இது ஹிந்து வெட்டிங் கிடையாது, இது கிறிஸ்டியன் வெட்டிங்கோட கார்டு. என்னோட ஆபீஸ்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஆபீஸ்ல புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. அவரு கிறிஸ்டியன் தான். அவரோட கல்யாண பத்திரிக்கை தான் இது. வாவ், அப்புறம் நாம கிறிஸ்டியன் வெட்டிங் போறோமா? இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குப்பா. நாம கிறிஸ்டியன் வெட்டிங் போறோம் தானேப்பா? வாங்க பசங்களா, நம்ம ஒன்னா போவோம். இந்த வெட்டிங் சண்டே அன்னைக்கு தான். நாம எல்லாரும் போக ரெடியா இருக்கணும், சரியா? ஆனா அதுக்குள்ள கிச்சன்ல இருந்து அம்மா வெளிய வராங்க. அம்மா அவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஆனா கிறிஸ்டியன் வெட்டிங்க்கு போறோம்னா நமக்கு அதே மாதிரி காஸ்டியூம் வேணும் இல்ல? அப்படின்னா எனக்கும் சிங்கிக்கும் ட்ரெஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 பேருக்கும் சூட் வாங்கணும் இல்லையா? சரி சரி, நாம எல்லாரும் சண்டே தானே வெட்டிங்க்கு போக போறோம். சாட்டர்டே அன்னைக்கு பர்ச்சேஸ்க்கு போய் நம்ம வெட்டிங் போறதுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவோம், சரியா? வாவ், செமையா இருக்க போகுது. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி சண்டேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாட்டர்டே அவங்க 2 பேரும் அப்பா அம்மா கூட சேர்ந்து ட்ரெஸ்ஸஸ வாங்கிட்டு வராங்க. சண்டே காலையில அவங்க 2 பேருமே சீக்கிரம் எந்திரிச்சிடுறாங்க. அம்மா, என்னால ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ராத்திரி வரைக்கும் எதுக்கு கட்டு? இந்து வெட்டிங் தான் ராத்திரில நடக்கும். ஆனா கிறிஸ்டியன் வெட்டிங் காலையிலே நடந்து முடிஞ்சிடும். என்னது? அதுக்கு அர்த்தம் நாம நைட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? ஏய் கட்டு! அம்மா, அப்பனா நாங்க போய் ரெடி ஆயிடவா? அட அப்படி இல்ல பசங்களா, நாம 12 மணிக்கு கிளம்பிடுவோம். நீங்க முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. அப்பா சொன்னதும் கட்டு சிங்கி நாஷ்டா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அவங்க 2 பேரையும் அழகா ரெடி பண்ணிடுறாங்க. மம்மி மற்றும் சிங்கி பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. கட்டு மற்றும் அப்பா சூட் போட்டிருந்தாங்க. எல்லாருமே பார்க்க ரொம்பவே பெஸ்டா இருந்தாங்க. சிங்கி, இரு, நான் உன்னோட முடியில இந்த பிங்க் கலர் போவ கூட ஃபிக்ஸ் பண்றேன், நல்லா இருக்கும். வாவ், மம்மி இது நிஜமாலே ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமா ஜிங்கி, நீ பார்க்க பிரின்சஸ் மாதிரியே இருக்க. சரி வாங்க பசங்களா, நாம இப்ப கிளம்புவோம். அப்புறம் எல்லாருமே கார்ல உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி அந்த வெட்டிங் வென்யூக்கு போறாங்க. அது ஒரு சர்ச்சா இருந்தது. சர்ச் ரொம்பவே அழகா இருந்தது. எல்லா இடத்துலயும் அழகான ஒயிட் ஃப்ளவர்ஸ் இருந்தது. வாவ், அப்பா அம்மா, சர்ச் எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா கட்டு ஜிங்கி, வாங்க நாம இப்ப உள்ள போய் உட்காருவோம். அப்புறம் கட்டு ஜிங்கி, நீங்க சத்தம் போடவே கூடாது. சரிங்கப்பா. அப்புறம் கட்டு சிங்கி அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து சர்ச் உள்ள போய் உட்கார்றாங்க. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே கட்டு சிங்கிக்கு தெரிய வருது இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே பிரைட் வர போறாங்கன்னு. ஸ்டேஜ்ல ஆல்ரெடி சர்ச்சோட ஃபாதர் மற்றும் க்ரூம் நின்னுகிட்டு இருந்தாங்க. கட்டு ஜிங்கி, இப்ப பாருங்க, இப்போ கல்யாண பொண்ணு வருவாங்க பாருங்க. அவங்க அப்பாவோட. இது ரொம்ப முக்கியமான ரிச்சுவல். இவங்க கல்யாணத்துல எப்பவுமே கல்யாண பொண்ணு அப்பாவோட தான் வருவாங்க. வாவ், இதெல்லாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. நான் இது எல்லாத்த பத்தியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போறேன். அப்ப எல்லாருமே சடனா சர்ச்ல இருக்கவங்க எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அப்ப பிரைட் அப்பாவோட கைய பிடிச்சுக்கிட்டு உள்ள நடந்து வராங்க. வாவ், எவ்வளவு அழகா இருக்காங்க. அங்க பாத்தியா அவங்களோட ஒயிட் Dress? செமையா இருக்கு. பாக்க பிரின்சஸ் மாதிரியே. சிங்கி, எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. நம்ம கூட சைலண்டா இருக்கணும். சரி சரி கட்டு. கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் க்ரூம் கிட்ட நடந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா பின்னாடி போய் நிக்கிறாரு. இப்ப நேரம் வந்தாச்சு இந்த கல்யாணத்துக்கு பண்ண வேண்டிய ப்ராமிசஸ். உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதமா? எஸ் ஃபாதர். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் எப்பொழுதுமே உங்க கூட ஆனஸ்ட், கம்பேஷனேட் மற்றும் லாயலா இருப்பேன். Together we will laugh, cry, grow and dream.
என் வாழ்நாள் முழுக்க நான் எப்பவுமே உனக்கு உண்மையா இருப்பேன். என் வாழ்நாள் முழுக்க நான் உன்னை மனதார நேசிப்பேன். அவங்க 2 பேருமே ப்ராமிசஸ் பண்ண பிறகு அங்க இருக்க எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபாதர் அவங்க 2 பேருக்கும் ரிங்ஸ் கொடுக்கறாரு. அப்புறமா அவங்க ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த வெட்டிங் கூட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாருமே சந்தோஷத்துல கிளாப் பண்றாங்க. வாவ் அப்பா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பொண்ணும் மாப்பிள்ளையும் இப்போ சர்ச்சை விட்டு வெளியே போவாங்க. வெளியே டேபிள் சேர்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் அங்க போய் எல்லாருமே போட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப வாங்க கட்டு சிங்கி, இப்ப நாமளும் வெளியே போலாம். ஓகே அப்பா. பசங்களா, நாம இந்த வெட்டிங் கப்பலுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி விஷ் பண்ணும்போது நீங்க 2 பேரும் அவங்களுக்கு இந்த பொக்கே கொடுக்கணும். ஓகே ஓகே மம்மி. அதுக்கப்புறம் கெஸ்ட் கூடவே கட்டு சிங்கி அப்பா அம்மா கூட வெளியே வராங்க. பிரைட் மற்றும் க்ரூம் அங்கே சேர்ல உட்கார்ந்திருப்பாங்க. எல்லாருமே அவங்க கிட்ட போய் கிஃப்ட்ஸ கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாருமே போட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப அப்பா அம்மா மற்றும் கட்டு சிங்கி போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. கட்டு சிங்கி பொக்கே கொடுத்து சொல்றாங்க, Congratulations to both of you. ஓ தேங்க் யூ கட்டு சிங்கி. தேங்க்யூ வெரி மச் கட்டு ஜிங்கி. கங்க்ராச்சுலேஷன் ஆண்டனி. தேங்க்யூ. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா? சீஸ் சொல்லுங்க. சீஸ். அப்ப ஒரு லேடி வந்து இப்படின்னு சொல்றாங்க, பொக்கே விசிறி போடுற நேரம் வந்தாச்சு, வா லீசா. சரி சரி கண்டிப்பா. லீசா திரும்பி நிக்கிறா. அவளோட கையில ஒரு பொக்கே இருந்தது. பின்னாடி எல்லாம் அவளோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் நின்னுகிட்டு இருந்தாங்க. கட்டு மற்றும் சிங்கி இது எல்லாமே ரொம்ப கவனமா கவனிச்சிட்டு இருந்தாங்க. லீசா பின்னாடி திரும்பி பார்க்காம அந்த பொக்கேவை விசிறி போடுறா. பின்னாடி நின்னுட்டு இருந்ததுல அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அந்த பொக்கேவை கேட்ச் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆ மம்மி, என்ன நடக்குது இங்க? ஆ மம்மி. அக்காவோட பொக்கே கேட்ச் பண்ணதுல ஏன் எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? ஏனா பசங்களா, இது வந்து ஒரு ரிச்சுவல். பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ்ல யார் இந்த பொக்கேவை கேட்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்து கல்யாணம் நடக்க போகுதுன்னு. ஓ அப்படியா? ஆமா பசங்களா, பாருங்க இப்ப சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். அப்புறம் வீட்டுக்கு போலாம். அப்பா, இங்க சாப்பிட என்ன கிடைக்கும்? நம்ம வெட்டிங்ஸ்ல இருக்கோமே அதே மாதிரியா? ஆமா பசங்களா, எல்லாமே சேம் தான். ஆனா சாப்பாடுல டெசர்ட் கூட கொடுப்பாங்க. அப்புறம் ஃப்ரூட் ஸ்டார்ட், அப்புறம் சாலட், அப்புறம் மெயின் கோர்ஸ். வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி அப்பா அம்மா கூட சேர்ந்து சாப்பிட போறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ரொம்பவே ருசியா இருந்தது. அவங்க டெசர்ட், ஃப்ரூட் டார்ட், அப்புறம் கேக் கூட ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வெட்டிங் கப்பலுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஷ் பண்ணி அப்பா அம்மா கட்டு சிங்கி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. சிங்கியோட புது ஹில்ஸ். கட்டு சிங்கி 2 பேரும் அவங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கிற பார்க்ல எல்லா பசங்களுக்கும் ஒரு கெட் டுகெதர் வச்சாங்க. எல்லா பசங்களும் அங்க வந்தாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க சிங்கியோட ஃப்ரெண்டான ஸ்ரேயா வந்தா. ஸ்ரேயா அங்க வந்த உடனேயே பசங்க எல்லாரும் அவளையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஸ்ரேயா புதுசா ஹில்ஸ் போட்டிருந்தா. வாவ் ஸ்ரேயா, இன்னைக்கு நீ எங்க எல்லாரையும் விடவும் ரொம்ப ஹைட்டா தெரியறியே. ஆமா கட்டு, ஏன்னா நான் இன்னைக்கு புதுசா இந்த ஹீல்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அதான். இதை எங்க அம்மா எனக்காக வாங்கி தந்தாங்க. அப்படி எல்லா பசங்க கூட சேர்ந்து சிங்கியும் ஸ்ரேயா போட்டிருக்கிற அந்த ஹீல்ஸை ரொம்ப ஆசையா பார்த்தா. சிங்கி ஸ்ரேயா கிட்ட சொன்னா, ஸ்ரேயா இந்த ஹீல்ஸ்ல நீ ரொம்ப அழகா தெரியற. ஆமா, இந்த ஹீல்ஸ் போட்டு நடக்கிறது அவ்வளவு சுலபமா? ஆஹா இல்ல சிங்கி, பசங்களால இது முடியாது. ஆனா எனக்கு இது போட்டு நல்ல பழக்கம் இல்லையா, அதனால எனக்கு இதுல நடக்கிறது ஈஸி தான். ஓஹோ ஓகே ஓகே அப்படியா? சரி ஓகே சிங்கி, நான் கிளம்புறேன். இந்த புது ஹில்ஸ் போட்டுக்கிட்டு அம்மா கூட சேர்ந்து நான் ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரேயா அங்கிருந்து போய்கிட்டு இருந்தா. மத்த பசங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி மட்டும் ஸ்ரேயாவை பார்த்துக்கிட்டு இருந்தத கட்டுவும் கவனிச்சான். ஸ்ரேயா போறத அவ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு. அதனால கட்டு பக்கத்துல வந்து சொன்னா, சிங்கி என்னாச்சு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, ஏன் அமைதியா இருக்க? வா நம்ம எல்லாரும் விளையாடலாம். இல்ல நான் விளையாட வரல, நான் வீட்டுக்கு போறேன். அட சிங்கி நில்லு. கட்டு கூப்பிட்டு சிங்கி அவன் பேச்ச கேட்காம வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். சிங்கி நேரா அம்மா ரூமுக்குள்ள போனான். அம்மா ரூமுக்குள்ள ஒரு பெரிய கண்ணாடி இருந்துச்சு. சிங்கி அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கிட்டா. ஒருவேளை நான் ஹில்ஸ் போட்டா நான் இவ்வளவு உயரமாயிடுவேன்ல? இவ்வளவு உயரமாயிடுவேன்.
அப்படி சொல்லி சிங்கி அவளுடைய காலை தூக்குனா அதுக்கப்புறம் அவ டோஸ்ல நடக்க ஆரம்பிச்சா. அவ கிட்டத்தட்ட ஹீல் போட்டுக்கிற மாதிரி பண்ணா. அப்போ அம்மா ரூமுக்குள்ள வந்தாங்க. சிங்கி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறத அம்மா பாத்துட்டாங்க. அட சிங்கி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, அது எனக்கு ஹீல்ஸ் வேணும். என்ன ஹீல்ஸா? ஆமாம்மா, இன்னைக்கு ஸ்ரேயா கார்டனுக்கு வந்தாளா, அப்போ அவ ஒரு ஹீல்ஸ் போட்டுட்டு வந்தா. அந்த ஹீல்ஸ்ல அவ பார்க்க ரொம்ப அழகா தெரிஞ்சா. எனக்கும் அதே மாதிரி ஹீல்ஸ் வேணுமா. ஆனா ஹீல்ஸ் போட்டுட்டு நடக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லம்மா, அது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நீ ஸ்லிப் ஆயிட்டனா உனக்கு அடிபட்டுடும். இல்லம்மா, நான் ஹீல்ஸ் போட்டு எப்படி நடக்கிறதுன்னு பிராக்டிஸ் பண்றேன். நான் விழ மாட்டேம்மா. அதனால ப்ளீஸ் ப்ளீஸ்மா எனக்கு ஒரு ஹீல்ஸ் வாங்கி கொடுங்க. அம்மா கவனிச்சாங்க. சிங்கி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஹீல்ஸ் வாங்கி கொடுக்கலனா விட மாட்டா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அம்மா சொன்னாங்க, சரி ஓகே, நாம இப்பவே மார்க்கெட்டுக்கு போலாம். எப்படியோ மார்க்கெட்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கூடவே சேர்த்து உனக்கு ஒரு புது ஹீல்ஸ வாங்கிடலாம். உண்மையாவா? தேங்க்யூமா. அப்படி அம்மா சிங்கி 2 பேரும் ஒரு செப்பல் ஷாப்புக்கு போனாங்க. அங்க நிறைய ஷூஸ், செப்பல்ஸ், ஹீல்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. சிங்கி அவளுக்காக ஹீல்ஸ பார்க்க ஆரம்பிச்சா. வாவ்மா, இங்க எவ்வளவு ஹீல்ஸ்ல வெரைட்டிஸ் இருக்குல்ல. எனக்கு இந்த ஹீல்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சிங்கி, ஆமா. சரி, உனக்கு எந்த ஹீல்ஸ் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணு. அதுல நீ நல்லபடியா நடக்க கத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா உனக்கு இதே மாதிரி நிறைய ஹீல்ஸை நான் வாங்கி கொடுக்கறேன். ஓகேம்மா, அப்ப நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். சிங்கி கடையில வச்சிருக்கிற எல்லா ஹீல்ஸையும் பார்க்க ஆரம்பிச்சா. அதுல அவளுக்கு ஒரு ஹீல்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அம்மா, எனக்கு இந்த ஹீல்ஸ் தான் வேணும். ரெட் கலர் பாருங்க, அது எவ்வளவு அழகா இருக்குன்னு. அழகா இருக்கு. ஆனா சிங்கி, அது பாயிண்டட் ஹீல்ஸ். அதை போட்டு நடக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அது மட்டும் இல்ல, அது போட்டு நடந்தா உனக்கு காலெல்லாம் வலி கூட வரலாம். ஆனா சிங்கி அந்த ஹீல்ஸ் தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சா. கடைசியில அம்மாவும் வேற வழி இல்லாம அவளுக்கு அதே ஹீல்ஸ வாங்கி கொடுத்துட்டாங்க. சிங்கி அந்த ஹீல்ஸ வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவ அந்த ஹீல்ஸ போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. வாவ் சிங்கி, எனக்கு தெரிஞ்ச இந்த ஹீல்ஸ் போட்டுட்டு நீ சீக்கிரமாவே நடக்க பழகிடுவேன்னு தோணுது. பாரு கட்டு, நான் எவ்வளவு நல்லா நடக்கிறேன்ல. அம்மா தான் தேவையில்லாம டென்ஷன் ஆனாங்க. அப்ப திடீர்னு சிங்கியோட காலு ஸ்லிப் ஆயிடுச்சு. அவ அப்படியே கீழே விழுந்துட்டா. அட சிங்கி, பாத்து. எனக்கு அடிபட்டுச்சு போல. சத்தத்தை கேட்டு அம்மா அங்க வந்தாங்க. அவங்க சிங்கி கிட்ட சொன்னாங்க, சிங்கி, நான் சொன்னல இதுல நடந்த ஸ்லிப் ஆவேன்னு. சரி, அதை கழட்டி வை, இல்லனா உனக்கு அடிபட போகுது. இல்லம்மா, நான் நடக்க கத்துப்பேன். விழுந்ததுல எனக்கு ஒன்னும் அடிபடல. நான் இன்னைக்கு இந்த ஹீல்ஸ் போட்டு நடக்க கத்துக்கிட்டு ஒரே நாள்ல பழக போறேன். என்ன ஆனாலும் சரி, நான் இந்த ஹீல்ஸ் போட்டு நடக்கத போறேன். அப்புறம் என்ன, அந்த ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு சிங்கி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. கடைசியில அவ நடக்கவும் கத்துக்கிட்டா. ஆனா ரொம்ப டயர்ட் ஆயிட்டு வந்து சோஃபால உட்காந்துட்டா. கட்டு சிங்கி அப்படி பார்த்து அவகிட்ட கேட்டா, என்னாச்சு சிங்கி, நீ இப்போ பார்க்க சந்தோஷமா இல்லையே? கட்டு, என் கால் உண்மையிலே ரொம்ப வலிக்குது. நான் என்ன பண்றது? அம்மா உண்மைதான் சொன்னாங்க போல. அம்மா கிச்சன்ல இருந்துகிட்டே சிங்கி சொன்னத கேட்டாங்க. உடனே அம்மா ஹாலுக்கு வந்தாங்க. சிங்கி கிட்ட சொன்னாங்க, சிங்கி, நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த ஹீல்ஸ நாம டெய்லி யூஸ்க்கெல்லாம் பண்ண முடியாது. இத என்னைக்காச்சும் ரேரா தான் நாம யூஸ் பண்ணணும். சாரிமா. சிங்கி, மார்க்கெட்ல நீ ஹீல்ஸ் கேட்டப்பவே நான் சொன்னேன், இந்த மாதிரி பாயிண்டட் ஹீல்ஸ் வாங்கினா கால் வலி வரும்னு. ஆனா நீ இதுதான் வேணும்னு அடம் பிடிச்ச. இப்ப நான் சொன்னது தானே நடந்துச்சு. அதுக்கு தான் பெரியவங்க சொல்றத கேட்கணும்னு சொல்றது. நீ கேட்டிருந்தா இப்ப இது நடந்திருக்காது இல்லையா? சிங்கிக்கு தெரியுது அவ தப்பு பண்ணிருக்கான்னு. அதனால அம்மா கேட்டதுக்கு அவ எதுவுமே சொல்லல. சிங்கி, நான் உன்னை திட்டலம்மா, உனக்கு சொல்லி கொடுக்கறேன். சரி, நாளைக்கு மறுபடியும் அந்த ஷாப்புக்கு போலாம். இந்த பாயிண்டட் ஹீல்ஸ கொடுத்துட்டு நம்ம வெஜ்ஜஸ் ஹீல்ஸ வாங்கிக்கலாம், சரியா? ஓகேம்மா. அம்மா, அது ரெண்டுத்துலயுமே என்ன டிஃபரன்ஸ்மா? கட்டு, ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா வெஜ்ஜஸ் ஹீல்ஸ் போட்டா இந்த மாதிரி சிங்கிக்கு கால் வலிக்காது. நார்மல் செப்பல் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஓகேம்மா, அப்படின்னு நாம அந்த ஹீல்ஸே வாங்கிக்கலாம். அடுத்த நாள் சிங்கி அம்மா 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போய் சிங்கிக்காக வெஜ்ஜஸ் ஹீல்ஸ் வாங்கினாங்க. இந்த தடவை அந்த ஹீல்ஸ் போட்டு நடக்கும்போது சிங்கிக்கு கால் எதுவும் வலிக்கல. சிங்கி அவனுடைய நியூ ஹீல்ஸ போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதை காட்டினா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதை பார்த்து சிங்கிய ரொம்பவும் பாராட்டினாங்க. குளிரில் சுவையான சாப்பாடு.
இன்னைக்கு கட்டு சிங்கி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அம்மா கூட சேர்ந்து வெக்கேஷனுக்காக பாட்டி வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. வாங்க கட்டு சிங்கி, சீக்கிரமா கார்ல உட்காருங்க, இல்லைன்னா லேட் ஆயிடும். உங்க ட்ரெயினுக்கு நேரமாச்சு. அம்மாவை சீக்கிரமா வர சொல்லு. ஓகேப்பா. எல்லாரும் பாட்டியோட வீட்டுக்கு கிளம்புனாங்க. அப்புறம் கட்டு சிங்கி, நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்கல்ல? அட அப்பா, நாங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். இத்தனை நாளுக்கு அப்புறமா நாங்க பாட்டி வீட்டுக்கு போறோம். நாங்க அங்க நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆனா அப்பா, நீங்க வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. அம்மா குழந்தைங்களா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா என்ன பண்றது, என் ஆபீஸ்ல எனக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அம்மா பாட்டி கூட சந்தோஷமா இருங்க, ஓகே? ஓகேப்பா. அப்பா அவங்க எல்லாரையுமே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. கட்டு சிங்கி ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்க ட்ரெயின்ல போறதுனால. பசங்களா, அமைதியா உட்காருங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பாட்டியோட வீட்டுக்கு போயிடுவோம். அம்மா, பாட்டி சொல்லியிருந்தாங்க அங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்காமா. நீங்க எங்களுடைய ஸ்வெட்டர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? கட்டு, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். சாயந்தரம் அம்மா கட்டு சிங்கி பாட்டியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பா அவங்க மாமா அவங்கள பிக்கப் பண்ண ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு. வணக்கம் மாமா. வணக்கம் குழந்தைங்களா, எப்படி இருக்கீங்க? அப்புறம் தங்கச்சி, எப்படி இருக்க நீ? நாங்க நல்லா இருக்கோம் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா உனக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா? வா, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். கட்டு சிங்கி அவங்க மாமா கூட சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டீங்களா என் செல்ல பசங்களா? பாட்டிமா. கட்டு சிங்கி வேகமா ஓடி பாட்டிய கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அடடா, 2 பேரும் எவ்வளோ நாளுக்கு அப்புறமா பாட்டிய பார்க்க வந்திருக்கீங்க. 2 பேரும் எவ்வளோ வளர்ந்துட்டீங்க. அட பாட்டி, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க எங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? அட சிங்கி, உங்களுக்காக நான் பலவிதமான பலகாரத்தை செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா நான் உங்களுக்கு முதல்ல என்ன ஊட்டி விட போறேன் தெரியுமா? அது கேரட் ஹல்வா. கேரட் ஹல்வாவா? ஏ பசங்களா, வாங்க வாங்க, நான் இப்பவே உங்க 2 பேருக்கும் ஊட்டி விடுறேன். அம்மா, எனக்கு இங்க ரொம்ப குளிருதுமா. முதல்ல என்னுடைய ஸ்வெட்டர் கொடுங்க. ஆமாமா, எந்த கொடுங்க. ஆமா பசங்களா, இங்க கொஞ்சம் குளிர் அதிகமா தான் இருக்குல்ல. பசங்களா, எடுத்துக்கோங்க. எல்லாருக்காகவும் சூடான கேரட் ஹல்வா எடுத்துட்டு வந்திருக்கேன். பாட்டி எடுத்துட்டு வந்த ஹல்வா மனம் அந்த ரூம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சுது. அட, இது பார்க்கும்போதே வாயில எச்சில் ஊறுது. பாட்டி, சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க. எடுத்துக்கோ கட்டு, எடுத்துக்கோ. எல்லாரும் அந்த டேஸ்டான கேரட் ஹல்வாவை சாப்பிட்டாங்க. வாவ், இது எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாட்டிமா. நான் கண்டிப்பா 2 தடவை சாப்பிடுவேன் பாட்டி. சரி பசங்களா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையுமே நீங்க சாப்பிடுங்க. எவ்வளோ நாளுக்கு அப்புறமா நீங்க உங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களுக்காக பலவிதமான டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். ஓஹோ, அப்ப நீங்க வேற என்னெல்லாம் பண்ண போறீங்க பாட்டிமா? பசங்களா, குளிர்காலத்துல இங்க பலவிதமான சாப்பாடை நாங்க செய்வோம். அதுல முள்ளங்கி போட்ட பரோட்டா, அப்புறம் தக்காளி சட்னி செஞ்சு கொடுக்கறேன். அது சுவையா இருக்கும். அது மட்டும் இல்ல, குளிர் போறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே செஞ்சு தரேன். அட போது போது பாட்டி, இன்னும் சொல்லாதீங்க. அப்புறம் இன்னைக்கே நீங்க எல்லாத்தையுமே செய்ய வேண்டி இருக்கும். கவலைப்படாத கட்டு, நான் உங்க பாட்டி கூட சேர்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே சமைச்சு தரேன். நீங்க 2 பேரும் உங்க வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுங்க. வின்டர் நல்லா இருக்கும்ல. கட்டு சிங்கி அம்மா சொன்னது கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி எல்லாரும் டின்னரை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் இன்னைக்கு பாட்டி கூட தான் படுத்து தூங்குவேன். நானும். பாட்டி, நீங்க எங்களுக்கு கதை சொல்லுவீங்கல்ல? பசங்களா, கண்டிப்பா சொல்றேன். பக்கத்துல வாங்க. கட்டு சிங்கி பாட்டி கதை சொல்ல சொல்ல கேட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில கட்டு எழுந்திருச்சான். வீட்டுல நல்ல ஒரு மனம் வந்துச்சு. எழுந்திருச்சிங்கி, பாரு எவ்வளவு நல்ல மனம் வருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு காலையில சாப்பிடுற போற டிஃபன்ல ஏதோ ஸ்பெஷலா இருக்கு. அடே, தூங்க வீடு கட்டு. ஓகே சிங்கி, அப்படின்னா நீ தூங்கு. நான் டேஸ்டான டிஃபனா சாப்பிட போறேன். கட்டு சொன்னதை கேட்டு சிங்கியும் கண் முழிச்சான். 2 பேரும் வேகமா கிச்சனுக்கு ஓடினாங்க. அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து டிஃபன் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
வாவ், என்ன மனம், என்ன பண்றீங்க பாட்டி? முள்ளங்கி பரோட்டாவும் தக்காளி சட்னியும் பண்ணிக்கிட்டு இருக்கமா. அட, இது உண்மையிலேயே டேஸ்டா இருக்கும் போலியே. ஆமா ஆமா, டேஸ்டா தான் இருக்கும். 2 பேரும் போய் சீக்கிரமா பிரஷ் பண்ணிட்டு வாங்க. கட்டு சிங்கி வேகமா போனாங்க. பிரஷ் பண்ணிட்டு வந்தாங்க. வாங்க பசங்களா, வந்து உங்க டிஃபனை சாப்பிடுங்க. பாட்டி, எவ்வளவு நல்லா இருக்கு இந்த பரோட்டா. உண்மைதான், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பரோட்டா கூட இந்த சட்னி இன்னும் டேஸ்டா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க பசங்களா. வயிறு மட்டும் இல்ல, மனசும் ரொம்ப போகணும். அப்ப அந்த இடத்துக்கு கட்டு சிங்கியோட மாமா வந்தாரு. ஓஹோ, சாப்பிட்றீங்களா? வெறும் டிஃபன் இல்ல, ரொம்ப டேஸ்டியான டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மாமா. வாங்க, நீங்களும் வந்து சாப்பிடுங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டாச்சு. இங்க பாருங்க, நான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டு சிங்கி ரொம்ப சந்தோஷமா அவங்க மாமா கிட்ட இருக்கிற அந்த பாக்ஸ பார்த்தாங்க. அட அப்படியா, என்ன என்ன காட்டுங்களேன். இதான் மலாய் மக்கன். மலாய் மக்கன் அப்படின்னா என்ன? அட கட்டு சிங்கி, இது இங்க கிடைக்கிற ஒரு ஃபேமஸான டிஷ். விண்டர்ல மட்டும்தான் கிடைக்கும். இந்தாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அட, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது நாக்குல வச்சதுமே மெல்ட் ஆயிடுச்சே. எவ்வளவு இனிப்பா இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஆமாமா, ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி கட்டு சிங்கி டேஸ்டான டிஃபனை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் அவங்க மாமா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரு கூட சேர்ந்து விளையாடினாங்க. வாங்க பசங்களா, லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. அட, நான் மறுபடியும் எக்ஸைட் ஆயிட்டேன். இந்த தடவை லஞ்சில் சாப்பிட என்ன கிடைக்க போகுதோன்னு. ஆமா கட்டு, நானும் தான். இங்க பாருங்க பசங்களா, உங்களுக்காக நான் திணை ரொட்டியும் கூடவே கடுகு குழம்பும் வச்சிருக்கேன். கட்டு சிங்கி அதை சாப்பிட்டு பார்த்தாங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி. தெரியுமா குழந்தைங்களா, இந்த சாப்பாடு டேஸ்ட்ல மட்டும் இல்ல, உங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியா? அது எப்படி மாமா? குழந்தைங்களா, இந்த சாப்பாட்டுல விட்டமின் சி இருக்கு. இது குளிர்காலத்துல நமக்கு ஜுரம் வராம நோய் எதிர்ப்பு சக்தியா கொடுக்கும். இதனால நம்ம இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் கம்பு ரொட்டியில ரொம்ப அதிகமா புரோட்டீன் இருக்கும். அட, இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குல்ல. கூடவே ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு இல்ல? ஆமா கட்டு. வாவ், இது உண்மையிலேயே சூப்பரான வெக்கேஷன் தான். உண்மைதான். இவ்வளவு பலவிதமான சாப்பாடு சாப்பிட்டு நம்மளுடைய இந்த வின்டர் வெக்கேஷன் உண்மையிலேயே செம என்ஜாய்ஃபுல்லா இருக்கு. இப்படி கட்டு சிங்கி அவங்களுடைய வின்டர் லீவை சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. குளிர்கால நாள். கட்டு சிங்கி 2 பேரும் ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. சிங்கி அவனோட பேக பெட் மேல வச்சுட்டு முகம் கை கால் எல்லாத்தையும் கழுவிட்டு வெளியில விளையாடுறதுக்காக ஓடுனா. அப்பா அம்மா சொன்னாங்க, அட என்ன இவ்வளவு வேகமா போற? வெளியில குளிர் எவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் உனக்கு ஸ்வெட்டர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வரேன். அட எதுக்குமா? நாங்க ஓடி விளையாடும் போது பயங்கரமா வேர்த்து கொட்டும். நீங்க அதெல்லாம் அப்புறமா எடுத்துக்கிடுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க, நான் போறேன். அப்பா அம்மா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஓடினாங்க. அட ஒரு நிமிஷம் இரு, மாய்ஸ்சரைசர் கிரீமாவது கொஞ்சம் தடவிக்கிட்டு போயேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஆனா சிங்கி ஏற்கனவே அங்கிருந்து ஓடிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கட்டுவும் வீட்டுக்குள்ள இருந்து அங்கிருந்து வேக வேகமா வெளியே போனான். அம்மா, நானும் வெளியே போறேன். இப்பெல்லாம் பகல் ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்க விளையாடும் போதே சீக்கிரமா இருட்டிடுது. ஆமாப்பா, வெளியில குளிர் அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு ஹேட்டாவது போட்டுட்டு போயேன். அம்மா, ஹேட் மறுபடியும் விழுந்துருமா, நான் வரேன் அப்படி சொல்லி 2 பேருமே வெளியில விளையாட போயிட்டாங்க. நைட்டு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கும்போது கட்டுவுக்கு கோல்ட் ஆகி மூக்கொழுக ஆரம்பிச்சுது. அச்சு அச்சு, கோல்ட் ஆயிடுச்சுல்ல, நான் தான் சொன்னல கேப் போட்டுட்டு போன்னு. கேட்டாதானே? இந்த பக்கம் சிங்கி தொடர்ந்து இருமிக்கிட்டு இருந்தா. ஆனா மறுபடியும் சில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. மம்மி, எனக்கு சாப்பிட இப்பவே கொஞ்சம் ஐஸ்கிரீம் வேணும். அட கடவுளே, நான் எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இன்னும் தொண்டையை கெடுத்துக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிமே ஃப்ரிட்ஜ்ல தண்ணி பாட்டில் வைக்க கூடாது. நான் உங்க 2 பேருக்காக உள்ள போய் சூடான சூப் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் 2 பேரும் உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருங்க. வேணாம். வாவ், அம்மா சூப்பா? ஆமா ஆமா, நீங்க 2 பேர் இப்போ சூடாதான் நிறைய சாப்பிடணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, வெளியவும் சில்லுன்னு எதுவும் சாப்பிட மாட்டீங்கன்னு. அப்பதான் உங்க பாடி டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கும், உங்களுக்கு கோல்டும் ஆகாது. சத்தியம் பண்ணுங்க.
ஓகேமா, பிங்கி ப்ராமிஸ். ஆனா இப்ப கோல்டா இருக்கே, அதுக்கு என்ன பண்றது? நான் முதல்ல உங்க 2 பேருக்கு சோப் கொடுக்கறேன், அதுக்கப்புறமா விக்ஸ தடவி விடுறேன். உங்க தொண்டையில, நெஞ்சில, மூக்கு மேல, அவ்வளவுதான் சரியாயிடும். அம்மா சூப் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. 2 பசங்களும் ரொம்ப சந்தோஷமா சூப்ப குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அதிகமா கேரட், பீட்ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ இததான் சாப்பிட வேண்டி இருக்கும். அது ஏமா? அத சாப்பிட்டா இம்யூனிட்டி அதிகமாகும். அது மட்டும் இல்ல, முகம் ஜொலி ஜொலிக்கும். குளிர்காலத்துல அது நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இம்யூனிட்டினா என்னம்மா? அதுல எப்படி ஸ்கின் க்ளோ ஆகும்? இம்யூனிட்டி அப்படிங்கிறது நோய்களை தடுக்கிற சக்தி. அது நம்ம பாடியில அதிகமாவும் இருக்கும், கம்மியாவும் இருக்கும். யாரெல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றாங்களோ அப்ப அந்த சத்து அதிகமாகும். அதுல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆயிடுவோம் ஸ்ட்ராங் பாய் அண்ட் ஸ்ட்ராங் கேர்ள். அம்மா, நான் தான் ஸ்ட்ராங் பாய். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் சாப்பிடுவேன். அப்படியே கேப்பும் போட்டுட்டு போகணும். சரிம்மா சரி. நீங்க சிங்கியை விட எப்பவுமே என்னதான் அதிகமா திட்டுறீங்க. அவங்க என்னோட அம்மா. என்னுடைய ஸ்கின்னுக்கு என்ன ஆச்சு? நோஸ்ல இந்த லைன்ஸ் ஏமா வந்திருக்கு? நான் தான் சொன்னலம்மா, கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோன்னு. பாரு ஸ்கின் எப்படி ட்ரை ஆயிருக்குன்னு. மாய்ஸ்சரைசரா? அது என்ன மம்மி? அதுல ஸ்கின் ட்ரை ஆகாதா? இங்க பாருப்பா, மாய்ஸ்சரைசர், கிரீம் இது எல்லாமே நம்ம ஸ்கின்னை ஸ்மூத் ஆக்கும். காத்துல ஈரப்பதம் கம்மியா இருக்கிறதுனால இப்போ நம்ம ஸ்கின் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் அதுல லைன் விழ ஆரம்பிக்கும். சில நேரத்துல அந்த லைன்ஸ் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும்னா அதுக்கு நாம சரியா கவனத்தை செலுத்தலைன்னா அதுல இருந்து ரத்தம் கூட வரும். அது ஏமா அப்படி ஆகுது? அது விட்டமின் டி குறைபாடால அப்படி ஆகும். ஏன்னா ஈரம் நம்மளுடைய உடம்ப பாதுகாக்கிறதுலயே எல்லாத்தையுமே இழந்துரும். அதனால மேல இருந்து நம்ம கிரீம் போட்டு கொஞ்சம் நம்ம ஸ்கின்னை ஈரமா வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகாம இருக்கும். மம்மி, அப்படின்னா நான் எப்பவுமே ஜெல் போட்டுக்கிறேன். மம்மி, நான் கூட எப்பவுமே கிரீம் போட்டுக்கிறேன். அது கூட பீட்ரூட், கேரட் எல்லாத்தையும் சாப்பிடணும். அப்பதான் பிங்க் கலர்ல உங்க ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகும். ப்ராமிஸ் மம்மி. இன்னையில இருந்து நான் அதை அதிகமா சாப்பிடுறேன். நானும் அதிகமா சாப்பிடுறேன். அப்போ அங்க அப்பா வந்து சொன்னாரு, என்ன குளிர பத்தி பேசுறீங்களா? ஒண்ணு பண்ணலாம். இந்த சண்டே மார்க்கெட்டுக்கு போலாம். போய் வின்டர் ஷாப்பிங் பண்ணலாம். அப்பா எனக்கு கேப் வாங்கி தருவீங்கல்ல? கேப்போ வாங்கி தருவேன், மஃப்ளரும் வாங்கி தருவேன். அப்போ எனக்குப்பா? உனக்கு புது கிளவுஸ், அப்புறம் மஃப்ளர், அதுக்கப்புறம் ஜாக்கெட். சண்டே எல்லாருமே ரெடியாகி மார்க்கெட்டுக்கு போனாங்க. முதல்ல சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வாங்கிக்கலாம். கோந்து லட்டு வாங்கணுங்க நம்ம அம்மாவுக்காக. பாட்டிக்கு கோந்து லட்டு எதுக்காகம்மா? குளிர்ல வயசானவங்க எல்லாம் இத சாப்பிடணுப்பா. பாட்டிக்கு அடிக்கடி முட்டியெல்லாம் வலிக்குதுல்ல. அவங்களுக்கு சின்ன வயசுல அடிபட்டிருக்கோம்ல, இந்த குளிர்ல அந்த இடம் எல்லாம் வலிக்கும். அதுக்கு அந்த கோந்து லட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்வெட்டர் கடைக்கு போனாங்க. அப்பா, எனக்கு அந்த ப்ளூ கலர் ஜாக்கெட் வேணும். எனக்கு பிங்க் கலர். சரி, நீங்க 2 பேரும் ஜாக்கெட் போட்டு ட்ரை பண்ணுங்க. சிங்கி அந்த ஜாக்கெட்டை போட்டு சந்தோஷத்துல டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சா. அம்மா எவ்வளவு அழகா இருக்குல்ல, இத போட்டுக்கிட்டு நான் வெளியில போக போறேன். சரிம்மா, ஆனா அதுக்கு மேட்ச் ஆகிற மஃப்ளரும் தேடணும். இந்த பக்கம் கட்டுவும் ஜாக்கெட்டை போட்டு மறுபடியும் கண்ணாடியில அவனை பாத்துக்கிட்டு இருந்தான். அப்போ அப்பா கேட்டாரு, இங்க பாருப்பா, இந்த சைஸ் பெருசா இருக்கு. இன்னொரு ஜாக்கெட்டை ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாக்ஸ வாங்கிக்கலாம். எனக்கு ஷால் வாங்க மறந்துடாதீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படி அவங்க எல்லாரும் அவங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர், குல்லா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு வந்தாங்க. சாயந்தரம் எப்பவும் போலவே விளையாட கூப்பிடுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. சிங்கி அங்க ஓடி போய்கிட்டு இருந்தா. அப்ப அம்மா சொன்னாங்க, சிங்கி வெளியில போறதுக்கு முன்னாடி என்ன பண்றது மறந்துட்டியா? சாரி மம்மி. அதுக்கப்புறமா சிங்கி ரூமுக்குள்ள போயிட்டு கை, முகம், காலெல்லாம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிட்டு வாங்கின ஜாக்கெட்டையும் போட்டுக்கிட்டா. குட் கேர்ள். கட்டோ, பாரு உன்னோட தங்கச்சிய, நீயும் இதே மாதிரி வெளியே போ. ஓகே மம்மி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இனிமே குளிரால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீங்க சூப் பண்ணி வைங்க, நான் வந்த உடனே அதை குடிக்கிறேன். கட்டு சிங்கி ரெடி பண்ணாங்க சூப். குளிர்காலத்தின் மாலை நேரம். கட்டு சிங்கி லிவிங் ரூம்ல உட்கார்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் குளிர்து அப்படின்னு சொல்லி சோஃபா மேல உட்கார்ந்து பிளாங்கெட்ட போத்திக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி, எனக்கு ரிமோட்ட கொடு. கட்டு, இன்னும் 2 நிமிஷம். இல்ல, எனக்கு இப்பவே ரிமோட் கொடு. கட்டு சிங்கி ரிமோட்காக எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டிவில ஒரு புது குக்கிங் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ நண்பர்களே, இந்த குளிர்காலத்துல ஏதாவது சூடா சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? வாங்க,
நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஹாட்டா ஒரு வெஜிடபிள் சூப் பண்ணுவோம். 2 பேருமே சண்டை போடுறத நிறுத்திட்டு ரொம்ப கவனமா டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த வெஜிடபிள் சூப் ரொம்பவே பார்க்க டெம்ப்டிங்கா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் சுட சுட சூப். அது மட்டும் இல்லாம ஹெல்தி கூட. நண்பர்களே, நம்ம முதல்ல நிறைய வெஜிடபிள்ஸை வெட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த சூப் ரெசிபிய பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த சூப்ப செஞ்சு சாப்பிடணும்னு டிசைட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் கிச்சனுக்கு போறாங்க. அம்மா கிட்ட சொல்றாங்க, மம்மி மம்மி அம்மா கேளுங்கம்மா. என்ன பசங்களா, என்னாச்சு? மம்மி, எங்களுக்கு அந்த ஹாட் அண்ட் சவர் வெஜிடபிள் சூப் குடிக்கணும் போல இருக்கு. இப்ப டிவில பார்த்தோமே அது. மம்மி, எங்களுக்காக செஞ்சு கொடுங்களேன். என்னது, சூப்பா? ஆமா. அது கூட இப்ப? மம்மி. சாரி பசங்களா, இப்ப என்னால சூப் பண்ண முடியாது. ஏமா? ஏன்னா பசங்களா, நான் ஆல்ரெடி டின்னரை ரெடி பண்ணிட்டேன். ஆனா நீங்க இப்ப சூப் குடிச்சா நீங்க அதுக்கப்புறம் டின்னர் கூட சாப்பிட மாட்டீங்க. அதனால சூப் நாளைக்கு. கட்டு சிங்கி அம்மா சொன்னதை கேட்டு பாவம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அவங்க டிவி பாக்குறாங்க. மறுநாள் காலையில அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா, எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு சூப் தான் வேணும். மம்மி, எங்களுக்கு அதே ஹாட் அண்ட் சவர் வெஜிடபிள் சூப் வேணும். பசங்களா, நீங்க ஏற்கனவே எனக்கு சொல்லிருக்கணும்ல. அது மட்டும் இல்லாம இப்ப சூப் குடிச்சிட்டு போனீங்கன்னா லஞ்சுக்கு முன்னாடியே உங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்கும். 2 பேரும் உங்க பிரேக்ஃபாஸ்ட ஃபினிஷ் பண்ணுங்க. அப்புறம் 2 பேரும் உங்களோட பால் கூட ஃபினிஷ் பண்ணணும். மம்மி சொன்னதை கேட்டு கட்டு சிங்கி மறுபடியும் ரொம்ப கவலைப்படுறாங்க. இது என்னம்மா, ராத்திரி கேட்டப்ப சூப் குடிச்சா டின்னர் சாப்பிட முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? சூப் குடிச்சா பசி எடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இனிமே சூப் செய்ய வேண்டாம், நாங்க கேட்கவே மாட்டோம். அட ஏண்டா செல்லம்? ஏன்னா நானும் கட்டு சாயந்தரம் வந்து நாங்களே சூப் செஞ்சுக்கிறோம். அவ சரியாதான் சொன்னா. நாங்க செல்ஃப் டிபெண்டன்ட், நாங்களே எங்க சூப்பை செஞ்சுக்கிறோம். கட்டு சிங்கி சொன்னதை கேட்டு அம்மாக்கு சிரிப்பு வந்துடுது. சரி பசங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிங்க. கட்டு சிங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க, அவங்க ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்த பிறகு அவங்க சூப் செஞ்சு சாப்பிடணும்னு. அப்படியே ஆகுது. சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்க கிச்சனுக்குள்ள போறாங்க. அவங்கள பார்த்த உடனே அம்மா கேக்குறாங்க, ஏய் என்ன பசங்களா? அம்மா, நாங்க சூப் செய்ய போறோம். ஆமா, எங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கொடுங்க, சரியா? என்ன பசங்களா, நிஜமாவே நீங்க சூப் செய்ய போறீங்களா? நான் நினைச்சேன் நீங்க சும்மா ஜோக் பண்றீங்கன்னு. இல்ல இல்லம்மா, நாங்க சூப் கண்டிப்பா செய்ய போறோம். மம்மி, அந்த ஷோல நானு சூப் எப்படி செய்யறதுன்றது கூட நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சொல்ற? அப்படின்னா சரி, நீங்க என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னு சொல்லுங்க. அப்புறம் அதை நான் தான் கட் பண்ணுவேன். மம்மி, கண்டிப்பா. நான் இப்பவே ரெசிபில என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு பாக்குறேன். கட்டு ரெசிபிய படிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவன் அம்மா கிட்ட சொல்றான், அம்மா, எங்களுக்கு ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், கேரட், கிரீன் சில்லிஸ், பீன்ஸ், மஷ்ரூம், ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் சாப்டு ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் வேணுமா? சரி சரி கட்டு, நானும் அதை கட் பண்ணி கொடுக்கறேன். ஓகே மம்மி, ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெஜிடபிள்ஸ் எடுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சிங்கி ஃப்ரிட்ஜ்ல இருந்து சீக்கிரமா வெஜிடபிள்ஸ் எடுக்கறாங்க. அத கழுவி கொடுக்கறா. அதுக்கப்புறம் அம்மா வெஜிடபிள் சாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சிங்கி, சாஸ் பேன்ல 2 ஸ்பூன் ஆயில நாம சூடு பண்ணணும். கட்டு சொன்னதை கேட்டு சிங்கி பேன்ல ஆயில ஊத்துறா. அப்புறம் லோ ஃப்ளேம்ல அத சூடு பண்றா. அதுக்கப்புறம் இதுல கிரீன் சில்லிஸ், சாப்ட் ஜிஞ்சர் கார்லிக்கா போடணும். ஓகே கட்டு, இதுக்கப்புறமா இது கோல்டன் பிரவுன் ஆனதும் இதுல வேற வெஜிடபிள்ஸ் நம்ம இப்ப போடணும். அப்புறம் இது சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக வைக்கணும். ஓகே கட்டு. சிங்கி வெஜிடபிள்ஸ் சாஸ் பேன்ல போட்டுடுறா. அதுக்கப்புறம் கட்டு கிட்ட இருந்து ரெசிபிய வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் கட்டு சாஸ் பேன்ல சாஸ ஸ்டிர் பண்ண ஆரம்பிக்கிறா. அம்மா அங்கேயே நின்னு அவங்க 2 பேரும் கரெக்டா சேஃபா பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிங்கி சொல்றா, கட்டு இப்ப இதுல ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், ஷெஸ்வான் சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ போடணும். சிங்கி சொன்ன மாதிரியே கட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்றான். ஓகே சிங்கி, போட்டாச்சு. இப்ப அதுல பெப்பர் பவுடர், சால்ட், 2 கப் தண்ணி ஊத்தணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் இத பாயில் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு.
நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். ஏய் சிங்கி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட ஹாட் அண்ட் சோர் சூப் நமக்காக ரெடியா இருக்க போகுது. 5 நிமிஷத்துல அவங்களுக்கு தேவையான சூடான சூப் ரெடி ஆயிடுச்சு. வாவ் பசங்களா, கலக்கிட்டீங்க போங்க. உங்களோட சூடான சூப் எனக்கும் நீங்க கொடுப்பீங்க தானே? ஆஹா அம்மா, கண்டிப்பா குடுப்போம்மா. பாருங்க பசங்களா, இங்க சூப் செஞ்சிட்டு இருந்த நேரத்துல மைக்ரோ ஓவன்ல நானு உங்களுக்காக கார்லிக் பிரெட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நாம அத சூப்போட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஆஹா மம்மி, இப்ப நம்ம இத சேர்த்து சாப்பிட்டா செமையா இருக்கும். ஆஹா கண்டிப்பா. சரி, நீங்க போய் இப்ப டைனிங் டேபிள்ல உட்காருங்க. உங்க 2 பேருக்காக சூப்ப நானு ஒரு போல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் கார்லிக் பிரெட் கூட உங்களுக்கு கொண்டு வரேன். சரி மம்மி. கட்டு சிங்கி டேபிள்ல போய் உட்கார்றாங்க. மம்மி அவங்க செஞ்ச சூப்ப 3 போல்ல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பிரெட் ஸ்டிக்ஸ் கூட கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 3 பேரை உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. எவ்வளவு சூடா இருக்கு. செம்ம ருசியா இருக்கு. ஆமா ஆமா, நாம 2 பேரும் மாஸ்டர் ஷெஃப்ஸ் ஆயிட்டோம். இந்த சூடான ஹாட் அண்ட் சார் வெஜிடபிள் சூப் எவ்வளவு ருசியா இருக்குல்ல. இந்த குளிருக்கு இது இன்னுமே ரொம்ப யம்மியா இருக்கு. பசங்களா, போக போக இதுக்கு மேல நீங்க என்ன விட ரொம்ப நல்லா குக்கிங் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நானு. இல்ல மம்மி, அப்படி கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த உலகத்திலே நீங்க தான் பெஸ்டா குக் பண்றீங்க. இந்த கார்லிக் ஸ்டிக்ஸ் மாதிரியே இந்த கார்லிக் ஸ்டிக்ஸோட சேர்த்து சூப் இன்னுமே ருசியா இருக்கு. அப்புறம் என்ன, மம்மி கட்டு சிங்கி அப்படின்னு 3 பேரும் உட்கார்ந்து அந்த குளிருக்கு சூப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சூடான சூப் அந்த கார்லிக் ஸ்டிக்ஸோட. புன்டூன் கிட்ஸ்ல இருந்து பார்சல் வந்திருக்கு. அட, பார்சல் வந்துடுச்சா? பாருங்க பசங்களா, போய் வாங்குங்க, உங்களுக்காக தான் பார்சல். வா மம்மி, இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபிஷிங் ராட் செமையா இருக்குல்ல. உங்க 2 பேருக்கும் நான் எந்த லெட்டர் சொல்றேனோ அந்த லெட்டரை நீங்க ஃபிஷிங் ராட்ல எடுத்து எனக்கு காட்டணும். வாவ், ஃபிஷிங் பண்ணிக்கிட்டே இப்ப நாம லெட்டர்ஸ் கத்துக்க போறோமா? இத பாருங்க, இத ஃப்ரிஸ்கி ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதால உங்களோட ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்தாங்க லேஸ். இப்ப இந்த லேஸ்ல ஒன்னொன்னா பீட்ஸ் போட நீங்க ட்ரை பண்ணுங்க. அட மம்மி, இந்த கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இது என்ன பாக்ஸ்மா? இது புன்டூன் கிட்ஸோட லேர்னிங் பாக்ஸ். இதுல நம்ம கொண்டு வந்திருக்கோம் நர்சரி, ஜூனியர் கேஜி அப்புறம் சீனியர் கேஜி பசங்களுக்காக. உங்களுக்கும் இந்த கிட் வேணுமா? அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லனா கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஸ்னோஃபால். இது குளிர்காலம் அப்படிங்கறதுனால பகல் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அதனால சீக்கிரமாவே விளையாடி முடிச்சிட்டு கட்டு சிங்கி வீட்டுக்கு போயிட்டாங்க. அட, இன்னைக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. சரி, நான் உங்களுக்கு சூடா சூப்பு போட்டு எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் பெரிச்சம்பழமும் வேர்க்கடலையும் சாப்பிட்டுட்டு இருங்க. பெரிச்சம்பழமும் வேர்க்கடலையும் எதுக்குமா? பசங்களா, குளிர்காலத்துல நம்ம சாப்பாட்டு முறை மாறும். வேர்க்கடலை நம்ம உடம்ப எப்பவுமே ஹீட்டா வச்சுக்கும். குளிர்காலத்துல அது நமக்கு நிறைய உதவி செய்யும். அப்படி சொல்லி அம்மா சூப் பண்றதுக்கு கிச்சனுக்குள்ள போனாங்க. இந்த பக்கம் கட்டு சிங்கி 2 பேருமே ரிமோட்க்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. டேய், நான் பாட்டு சேனல் வைக்க போறேன். இல்ல, நான் WWF பார்க்க போறேன். அப்பா அவங்கள பார்த்து அப்பா சொன்னாரு, சண்டை போடாதீங்க குழந்தைங்களா, ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்ச நேரம் நியூஸ் போடுங்க. இப்போ டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. கட்டு நியூஸ் சேனலை வச்சான். அப்போ அதுல நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, வானிலை அறிக்கை. குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. மலைப்பகுதிகளில் 0 டிகிரி கீழே போயிடுச்சு. ஷிம்லால இப்ப பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. வாவ், பனி விழுதா? அப்படின்னா போலாமேப்பா. போன தடவையே நான் ஸ்கேட்டிங் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அது முடியவே இல்ல. இது நேச்சுரல் ஐஸ்பா. மலைப்பகுதிகளில 0 டிகிரிக்கு கீழே எப்ப போகுதோ அப்ப அங்க இருக்கிற தண்ணி எல்லாமே ஐஸா மாறிடும். அப்புறம் ஆகாயத்துல இருந்தும் பனி பொழியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நாம போயிருந்தோமே, உத்தராகண்ட், ஆலி, எல்லாத்தையும் விட ஷிம்லால பனி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படின்னா நாம அங்க போலாம்மா. நாங்க ஐஸ உருண்டை பண்ணி விளையாடுவோம். அப்புறம் ஐஸ் மேல இருந்து விளையாடுத நாங்க பாப்போம். மம்மி, போன தடவை நாம அந்த அளவுக்கு விளையாடல. இந்த தடவை விளையாடலாம், கேமரால ரெக்கார்டும் பண்ணலாம். அப்போ அப்பா சொன்னாரு, சரி குழந்தைங்களா, இந்த வாட்டி கிறிஸ்மஸ் லீவுக்கு நம்ம ஷிம்லா போலாம். நீங்க ரெடி ஆவுங்க.
கிறிஸ்மஸ் நாளும் வந்துருச்சு. கட்டு சிங்கி 2 பேருக்குமே ஸ்கூலுக்கு லீவும் விட்டுட்டாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. எல்லாருமே பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிங்கி சொன்னா, நாம அங்க போய் பனியில நல்லா விளையாடலாம் கட்டு. ஆமா, நான் ஐஸ கவர்ல போட்டு இங்க எடுத்துட்டு வர போறேன். அதை கேட்டு அப்பா அம்மா 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஷிம்லாவுக்கு போய் எல்லாருமே ஹோட்டலுக்கு போனாங்க. எல்லா பக்கமும் வெள்ளையே ஏதோ போர்வை போத்தி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா பனி அவங்க டிவில பார்த்த அளவுக்கு எல்லாம் இருக்கல. இவ்ளோ ஐஸ் தானப்பா, இதுல நாங்க இக்லூ எப்படி பண்றது? அப்புறம் நான் ஸ்னோமேன் வேற பண்ணணும். அட இருங்க, 1-2 நாட்கள்ல ஸ்னோஃபால் நல்லா ஆகும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கட்டு சிங்கி ஜன்னல் வழியா வெளியே எட்டி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு பனி பொழிய ஆரம்பிச்சது. கட்டு சிங்கி அதை பார்த்து சந்தோஷத்துல டான்ஸ் ஆடினாங்க. உடனே 2 பேருமே ரூமுக்குள்ள இருந்து சந்தோஷமா வெளியே வந்தாங்க. அங்க பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிற பனிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. வாவ்! சிங்கி ரொம்ப சந்தோஷமா ஸ்னோ பாட்ட பாட ஆரம்பிச்சா. பனி பொழியுது நிறைய நிறைய பனி பொழியுது. நான் இந்த பனியை வச்சு ரவுண்ட் ரவுண்ட் பால் செய்ய போறேன். நான் இக்லூ பண்ண போறேன். கட்டு கஷ்டப்பட்டு இக்லூ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சிங்கி ஸ்னோமேன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பாவும் என்ஜாய் பண்ணலான்னு யோசிச்சுட்டாரு. அவரு ஐஸை எடுத்து பால பண்ணி அம்மா மேல தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. அப்பா, போன தடவை நீங்க ஐஸ்ல எங்களை சரியா விளையாடவே விடல, ஏன்னா கோல்ட் ஆயிடும், சின்ன பையன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நான் grown up boy, அதனால எனக்கு ஸ்கேட்டிங் பண்ணணும். சரி குழந்தைகளா, நாளைக்கு இன்னும் உயரத்துல நாம ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு போயிட்டே இருக்கோம். அடுத்த நாள் காலையில எல்லாருமே சீக்கிரமா ரெடியானாங்க. இருக்கிறதுலயே ரொம்ப உயரமான மலைக்கு அவங்க போனாங்க. அம்மா, அங்க பாருங்க, அந்த கயிறுல கோடிய கட்டி எத்தனை பேர் இதுல போய்கிட்டு இருக்காங்க. பாப்பா, அது ஸ்கைப்பர் சீட்ஸ். அதுல ஒருத்தங்க இல்ல 2 பேரும் உக்காந்துக்கிட்டு ஜாலியா போகலாம். அங்க பார்த்தா பனி எல்லாமே அழகா தெரியும். அப்படின்னா நாமளும் அதுல போலாம்ல? முதல்ல நாம ஸ்கேட்டிங் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அப்பா அம்மா கட்டு சிங்கி ஸ்கேட்டிங் ஷூஸ் போட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. சிங்கி நிறைய தடவை விழுந்துகிட்டே இருந்தா. கட்டு அத பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சிங்கிக்கு கோவம் வந்துச்சு. ஐஸ ரவுண்டா ஆக்கி அத கட்டு மேல தூக்கி எறிஞ்சா. கட்டும் ஐஸ பால் மாதிரி பண்ணி அவன் மேல தூக்கி எறிஞ்சான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே 4 நாய்ங்க கட்டி இருக்கிற ஒரு வண்டியிலேயே உட்காந்தாங்க. பக்கத்திலேயே ஒருத்தர் மலை கரடி பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாரு. அட, அதுக்கு முடி எவ்வளவு இருக்குல்ல? ஆமாமா, இது மலைப்பகுதி இல்ல, அதனாலதான். அவ்வளவு முடி அதுக்கு இருக்கிறதுனாலதான் இந்த குளிர அதனால தாங்க முடியுது. அப்படின்னா கடவுள் அதுக்கு நேச்சுரல் ஜாக்கெட் கொடுத்திருக்காரா? ஆமாப்பா, கடவுள் எல்லா விலங்குகளையும் யூனிக்கா ரொம்ப ஸ்பெஷலா படைச்சிருக்காரு. இங்க இருக்கிற நாய்ங்களும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், மாடுங்களும் ரொம்ப சின்னதா இருக்கும். அப்பதான் இந்த மாதிரி மலை மேல ஏறுதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இடம் எப்படி இருக்கோ விலங்குகளும் அதுக்கு ஏத்தாப்லதான் தன்னை மாத்திக்கும். நீங்க இத பத்தியெல்லாம் அவங்களுடைய சயின்ஸ் புக்ல எழுதிருக்கோம், அத போய் படிங்க. ஐயோ, படிக்கிறத பத்தி இப்பெல்லாம் பேச வேணாம். ஸ்கேட்டிங் பண்ணிட்டோம், இன்னும் அட்வென்ச்சர் எல்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போலாம். எவ்வளோ அவங்க மேல போனாங்களோ அவ்வளோ பனி அடர்த்தியா விழ ஆரம்பிச்சுது. எல்லாருமே ட்ராலில உட்காந்தாங்க. பசங்க 2 பேரும் சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி, அங்க பாரு, அந்த மலையில ஐஸ் எப்படி விழுந்திருக்குன்னு. பாக்கும்போது சாஃப்ட் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. மம்மி, எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு ஹைட்ல இருக்கு இந்த ட்ராலி. அட, நீ கீழே பாக்காத, இல்லனா கண்ண முடிக்கும். ஓஹோ, இவ்வளவு ஹைட்ட பார்த்து அவ பயந்துட்ட போல. அழாத சிங்கி, இதோ நாம இப்ப இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கீழே இறங்கிட்டாங்க. கட்டு ஐஸ் கட்டிய உருட்டி உருட்டி சிங்கி மேல அடிச்சிட்டு பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். உடனே சிங்கிய கோவமா பனியில பால் செஞ்சு அதை தூக்கி கட்டுவோட மூஞ்சிலேயே எரிஞ்சா. அப்புறமா சொன்னா, நான் உன்னை விடவே மாட்டேன். 2 பேரும் ஐஸ்ல அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பனி இன்னும் அதிகமா தான் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அம்மாவும் ஐஸ் உருண்டைய செஞ்சு அப்பாவை நோக்கி நடந்து வந்தாங்க. தேங்க்யூ சோ மச், நீங்க எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி 2 பேரும் கூட வேகமா வந்து அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. ஸ்னோஃபால். டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டு சிங்கி அவங்க அம்மாவோட போன்ல இருந்த மணாலி போட்டோஸ பாத்துட்டு இருந்தாங்க. சிங்கி, உனக்கு ஞாபகம் இருக்கா, அங்க எவ்வளவு அழகா ஸ்னோஃபால் இருந்துச்சு இல்ல? ஆமா கட்டு, நம்ம 2 பேரும் எவ்வளவு என்ஜாய் பண்ணல, எவ்வளவு நேரம் விளையாடணும். சிங்கி, இந்த போட்டோஸ் பார்க்கும்போது மறுபடியும் எங்கேயாவது ஒரு ஹில்ஸ்க்கு போகணும்னு எனக்கு தோணுது. அப்பா வா, அப்பா அம்மா கிட்ட பேசி பார்க்கலாம்.
அப்படின்னு 2 பேரும் வேகமா ஹாலுக்கு ஓடினாங்க. அப்புறமா அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க, அப்பா அம்மா இந்த தடவை விண்டருக்கு நாம எங்க போக போறோம்? அப்பா மறுபடியும் மணாலி போலாமா? லாஸ்ட் டைம் அங்க நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அடா இல்ல குழந்தைங்களா, இந்த வாட்டி லீவ்ல எங்கேயும் போக முடியாது. எனக்கு ஆபீஸ்ல லாங் லீவ் கிடைக்காது. கஷ்டப்பட்டு 2 நாள் லீவு கிடைச்சிருக்கு. ஆமா பசங்களா, இந்த தடவை வெக்கேஷன்ல நம்ம வீட்ல தான் இருக்க போறோம். அப்பா அம்மா அப்படி சொன்னது கேட்டு கட்டு சிங்கியோட முகமும் வாடி போயிடுச்சு. சிங்கி, மறுபடியும் ஏன் நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசி பார்க்க கூடாது வெக்கேஷன் கூட்டிட்டு போக சொல்லி? இல்ல கட்டு, அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ தான் பார்த்தால அப்பாவுக்கு 2 நாள் தான் லீவ் இருக்காமா. 2 நாள்ல நம்ம எங்க தான் போக முடியும்? அதுக்கப்புறம் கட்டு சிங்கி சோகமா அவங்களுடைய வெக்கேஷன் ஹோம்ஒர்க்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிங்கியோட பார்வை டேபிள்ல இருந்த ஒரு மேகசின் மேல போச்சு. அதுல பெரிய எழுத்துல எழுதி இருந்துச்சு ஸ்னோ வேர்ல்டுன்னு. அட இது என்ன? நம்ம ஊர்ல ஸ்னோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு இன்டோர் பார்க் ஓபன் பண்ணிருக்காங்களாம். அதனால என்ன? அங்க என்ன இருக்கும் சிங்கி? அது பாக்குறதுக்கு அப்படியே ஸ்னோஃபால் மாதிரியே இருக்கும். அதாவது ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி. அங்க நிறைய ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் வேற பண்ணிருப்பாங்க. அதாவது ஸ்கேட்டிங் பண்ணலாம், ஸ்னோ போட்டிங் கூட பண்ணலாம். வாவ், நீ என்ன சொல்ற சிங்கி? வாகட்டு, இத உடனே அம்மா கிட்ட போய் காட்டலாம். 2 பேரும் வேகமா கிச்சனுக்குள்ள போனாங்க. அம்மா கிட்ட அந்த மேகசினை காட்டினாங்க. அட சூப்பர் பசங்களா, இது இண்டோர் பார்க் தானே? அதுவும் நம்ம சிட்டிக்குள்ளேயே இருக்கு. அப்படின்னா அம்மா, நீங்களும் அப்பாவும் எங்களை அங்க கூட்டிட்டு போறீங்களா? ஆமாம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா போலாம். இது இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு. அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சாயந்தரம் அப்பா வந்துட்டோம், நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்லிடுறேன். ஓகே? ஏ சூப்பர். சாயந்தரம் அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே கட்டு சிங்கி அம்மா சேர்ந்து ஸ்னோ வேர்ல்ட் கூட்டிட்டு போறதுக்கு அப்பாவை ஒத்துக்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாருமே ஸ்னோ வேர்ல்டுக்கு கிளம்புனாங்க. அம்மா கட்டு சிங்கி ஸ்னோ வேர்ல்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா போய் டிக்கெட் வாங்கினாரு. வாவ், இது எவ்வளவு பெருசா இருக்கு! இது வெளிய இருந்து பார்க்க இவ்வளவு பெருசா இருக்குன்னா உள்ள இன்னும் எவ்வளவு பெருசா இருக்கும். அம்மா அம்மா, நான் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண போறேன். ஆமாம்மா, நானும் தான். சரி பசங்களா, ஓகே ஓகே, நீங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்காக தானே இங்க வந்திருக்கோம். வாங்க, டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். உள்ள போலாம். அப்புறம் இது உங்களுக்கு வார்ம் ஜாக்கெட், அப்புறம் ஹேண்ட் கிளவுஸ். இத போட்டுக்கிட்டு தான் உள்ள போடணும். அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ள போனாங்க. உள்ள இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கட்டு சிங்கி மட்டும் இல்ல, அப்பா அம்மாவும் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாமே பனியால மூடப்பட்டிருந்துச்சு. டெம்பரேச்சரும் எப்படி இருந்துச்சுன்னா ஹில் ஸ்டேஷன்ல எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து அங்க ஸ்னோஃபாலும் வந்துகிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாரும் பலவிதமான ஸ்னோ ஆக்டிவிட்டிஸை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அட, இத பாக்கும்போது எனக்கு மறுபடியும் மணாலி வந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்னோஃபால் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அட என்ன கட்டு, நம்ம வந்திருக்கிறது மணாலி இல்ல. ஏன்னா மணாலில பாண்டா இருக்குல்ல. ஆனா அங்க பாரு, அங்க ஒரு பாண்டா இருக்கு அப்படின்னு சிங்கி கைய காட்டி ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்கிற பாண்டாவோட பொம்மையை காட்டினா. அது அப்படியே உண்மையான பாண்டா மாதிரி தான் தெரிஞ்சது. அம்மா, அந்த பாண்டா கூட வச்சு என்ன போட்டோ எடுங்களா? ஆமாமா, எந்த ஒரு போட்டோ எடுங்க. ஓகே ஓகே, 2 பேரும் வாங்க. சீஸ் சீஸ். வாங்க குழந்தைங்களா, ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணலாம். சிங்கி, உனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் ரொம்ப நல்லா வரும். ஆனா கட்டு, நீ கொஞ்சம் பார்த்து பண்ணு, விழுந்துராத. பாத்தியா கட்டு, மணாலில நீ ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணப்போ எத்தனை தடவை விழுந்துருத, அது அப்பாவுக்கு ஞாபகத்துல இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு கண்டிப்பா விழமாட்டேன் சிங்கி, பாத்துக்கோ. ஓகே கட்டு, ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி அப்பா ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணாங்க. அம்மா அத மொபைல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. ஏ, இது செம்மையா இருக்கு. வாவ், பாத்து பாத்து. இப்படி கட்டு சிங்கி அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து நிறைய விளையாட்ட விளையாடினாங்க. பசங்களா, இவ்ளோ நேரம் விளையாடி இருக்கீங்க, உங்களுக்கு பசிக்கவே இல்லையா? பசிக்குதுமா. எனக்கு கூட இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. அப்படின்னா வாங்க, நாம நம்மளோட இக்லூக்குள்ள போலாம். ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்டு வரலாம். இக்லூனா ஸ்னோ ஹவுஸ் தானமா சொல்லுவாங்க? ஆமா கட்டு. வாவ், நம்ம ஸ்னோ ஹவுஸ்ல லஞ்ச் பண்ண போறோமா? எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா சிக்கி, வாங்க எல்லாரும் போலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் சின்னதா அழகா இருந்த ஒரு இக்லூக்குள்ள போய் உக்காந்தாங்க. அட, இங்க எவ்வளவு குளிர்தலமா? இல்ல இல்ல, இந்த வீடு ரொம்ப செமையா இருக்கு.
நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சொல்லுங்க, சாப்பிட என்ன வேணும்? அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஹில் ஸ்டேஷன்ல ஒரு ஸ்பெஷல் நூடுல்ஸ் நம்ம சாப்பிட்டோம்? அட ஆமா ஆமா, சுட சுட வெஜிடபிள் நூடுல்ஸ் சாப்பிட்டோம். அப்போ அதையே வாங்கலாம்லப்பா? சரி சிங்கி, கட்டு நீ என்ன சாப்பிடுற? நானா? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்ப்பா. என்னது? இல்ல இல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்த குளிர்ல யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா. எனக்கு சீஸ் கேக் போதும். சரி டன், நான் இப்பவே ஆர்டர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அப்பா அங்கே இருந்த ஒரு பெல்ல அடிச்சாரு. அப்போ ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு உமன் அங்க வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்துருச்சு. இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, மணலில சாப்பிட்ட மாதிரியே இதுவும் இருக்கு. இல்ல இல்ல, அதை விட நல்லா இருக்கு. பொறுமையா சாப்பிடுங்க பசங்களா, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு எக்ஸிட்ட நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க ஒரு டென்ட் போட்டிருந்தாங்க. அதுல நிறைய டாய்ஸ் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அப்பா, எனக்கு ஸ்னோ வேர்ல்டு பென்சில் வாங்கி கொடுங்க, நான் பண்டிக்கு கிஃப்டா கொடுக்கறேன். ஆமாப்பா, எனக்கு ஸ்னோ வேர்ல்டு டைரி வேணும், நான் குட்டிக்கு கிஃப்டா கொடுப்பேன். சரி குழந்தைகளா, போங்க போய் சீக்கிரமா செலக்ட் பண்ணுங்க. அப்படி கட்டுச்சிங்கி வேகமா ஓடினாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத வாங்குனாங்க. தேங்க்யூப்பா. இப்ப நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கட்டுச்சிங்கி ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அப்புறமா சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்னோ வேர்ல்ட் விசிட் ரொம்ப சந்தோஷமாவே முடிஞ்சது. Locked up for 24 hours. ராத்திரி அப்பா கட்டு மற்றும் சிங்கிக்கு சொல்றாரு, அவரு ஒரு அர்ஜென்ட் வேலை விஷயமா அவரு ஊர்ல இருந்து வெளியூருக்கு போகணும்னு. ஆனா அம்மா கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்றாரு. குழந்தைங்களா, நாளைக்கு காலையில முக்கியமான வேலையா நான் ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே போகணும். நீங்க தூங்கிக்கிட்டே இருங்க. நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள அம்மா ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா வர வரைக்கும் நாங்க வீட்டை ரொம்ப நல்லா பாத்துப்போம். அப்பா, நீங்க கிளம்புங்க, நாங்க பத்திரமா இருக்கோம். ராத்திரி ஆயிடுது. பசங்க தூங்கிடுறாங்க. அப்பா காலையில எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. அப்பா வெளியே இருந்து வீட்டை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. 2-3 ஹவருக்கு அப்புறமா பசங்க எந்திரிக்கிறாங்க. ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கட்டு, இங்க பாரு, வீட்ல யாருமே இல்ல. இல்ல, நானும் யாரையும் பார்க்கல. அம்மா இன்னும் வரல போல இருக்கு. பரவாயில்ல, நாம பாத்துக்கலாம், சரியா? அம்மாவோட ஃப்ளைட் வேற கேன்சல் ஆயிடுச்சு. அவங்களால வீட்டுக்கு மறுநாள் தான் வர முடியும். பசங்க வெயிட் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசி வேற எடுக்குது. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. ஏதாவது சாப்பிட இருக்கா பாக்கலாமா? வா, எனக்கோ பசிக்குது, கிச்சனுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் பாக்குறாங்க அங்க சாப்பிட ஏதாவது இருக்கான்னு. அங்க பாரு சிங்கி, மேல லட்டு டப்பா இருக்கு, அத எடுத்து சாப்பிடலாம். ஆனா அது மேல இருக்கு, எப்படி எடுக்கிறது? ஐயோ, கைய எட்ட மாட்டேங்குது. சரி சிங்கி, நான் குனிற, நீ என் மேல ஏறி எடு, சரியா? எப்படி ஐடியா நல்லா இருக்கா? நல்ல ஐடியா தான். சரி, நான் ரெடியா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் சிங்கி கட்டு மேல ஏற நிக்கிறா. ஐயோ, எனக்கும் எட்ட மாட்டேங்குது. ஐயோ, விழ போற போல இருக்கே. சிங்கி கட்டு மேல விழுந்துடுறா. அதுக்கப்புறம் மேல இருந்த மாவு டப்பா அவங்க மேல விழுது. ஐயோ, தலை போச்சுடா. அவங்க 2 பேருக்கும் பசியில ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப கட்டுக்கு ஞாபகம் வருது, ஃப்ரிட்ஜ்ல பிரெட் இருக்குன்னு சொல்லி. ஒன்னும் பரவாயில்ல சிங்கி, வா நம்ம டோஸ்ட் சாப்பிடலாம். உனக்கு டோஸ்ட் பண்ண வருமா? ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் டோஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பிரெட் வெச்சதோ அப்படியே தீஞ்சு போகுது. ஐயோ, இங்க பாரு, இந்த பிரெட் தீஞ்சிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? பரவாயில்ல, பசி எடுக்குது, அதுதான் சாப்பிட்டாகணும். என்ன பண்றது, வேற வழி இல்லல்ல. முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பிரெட்ட அவங்க சாப்பிடுறாங்க. அப்புறம் சிங்கியோட தலையில மாவு இன்னும் கொட்டி இருந்தது. அம்மா எப்ப வருவாங்க சிங்கி? 2 பேருக்கும் ரொம்ப போர் அடிக்குது. அதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அட, என்ன இன்னும் அம்மா இவ்ளோ நேரம் ஆகி வரல? எங்க தான் இருக்காங்களோ? நாம இப்ப என்ன பண்றது கட்டு? கது வேற லாக் ஆயிருக்கு, வெளிய கூட போக முடியாது. சரி, ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் 2 பேரும் கேம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் சிங்கிக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் கட்டு கிட்ட சொல்றா, இதனாலயே ரொம்ப போரா இருக்கு, இப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா, அம்மா வர்றதுக்குள்ள வீட கிளீன் பண்ணிடலாம்.
அத பார்த்து அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, வீடும் கிளீன் ஆயிடும். சரி, என்ன சொல்ற? நல்ல ஐடியா. வா, மொத கிச்சனை க்ளீன் பண்ணலாம். நான் பாத்திரம் கழுவுறேன், நீ ஃப்ளோர் க்ளீன் பண்ணிடு. சரி சரி. கட்டு, பாத்தியா எவ்வளவு அழகா பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன்னு சொல்லி மா சந்தோஷப்படுவாங்க. லா 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 லா. நானும் ஃப்ளோர சூப்பரா கிளீன் பண்ண போறேன். உன்னோட முகமே தெரியும் பாரு. சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணணும், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். கொஞ்சம் கூட அழுக்கா இருக்க கூடாது, சுத்தமா இருக்கணும். எல்லாம் பிரச்சனையும் தூசிய மாதிரி தட்டி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவங்க 2 பேரும் வீடு சுத்தம் இல்ல அழுக்காகுதுன்னு ரியலைஸ் ஆகுறாங்க. அட சிங்கி, என்ன வீடு அழுக்காகுது? என்ன இங்கெல்லாம் முழுசா சோப் தண்ணி இருக்கு? ஐயோ ஆமா, எனக்கும் இன்னுமே புரியல. இப்ப என்ன பண்றது? கிச்சன் இன்னுமே ரொம்ப அழுக்குதான் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே அப்படியே விட்டுடு. வீடு இன்னும் அழுக்காகிறதுக்குள்ள இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் 2 பேரும் சோஃபாலே உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மெதுவா இருட்டாக ஆரம்பிக்குது. அவங்க ஜன்னல்ல இருந்து வெளியே எட்டி பாக்குறாங்க. பார்த்தா ரொம்ப இருட்டாகுது. அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கள யாராவது பாக்குறாங்களான்னு எட்டி பாக்குறாங்க. ராத்திரி வேற ஆக போகுது சிங்கி. அம்மா இன்னுமே வரல. அம்மா ஏதாவது இம்பார்ட்டன்டான வேலையில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்துருவாங்க. பக்கத்து வீட்டாளுங்க கூட லீவுன்னு சொல்லி கிளம்பிட்டு இருப்பாங்க. யாருக்கிட்டயும் ஹெல்ப்பும் கேட்க முடியாது. பாத்துட்டு இருக்கும் போதே ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாம சடனா அவங்க ஏரியால கரண்ட் போயிடுது. பசங்க பயந்துடுறாங்க. அட, என்ன இது? என்ன ஆச்சு? கட்டு, கட்டு நீங்க தான் இருக்கல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன், கவலைப்படாத. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கு. ஆமா, அம்மா எங்கேயாவது டார்ச் வச்சிருப்பாங்க. கிச்சன்ல தான் இருக்கும். வா போய் பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயந்துகிட்டே அப்படியே கிச்சனுக்குள்ள டார்ச் கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் டார்ச் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் மறுபடியும் ஹாலுக்கு வரும்போது வெளிய இருந்து யாரோ பாக்குற மாதிரி தோணுது. அவங்களுக்கு அத பார்த்து பயமா இருக்கு. ஐ சிங்கி, அங்க பாரு, ஏதோ நம்மள பாக்குற மாதிரி இருக்குதானே. அங்க யாரதோ கண்ணு வேற தெரியுது. யாரதோ நிழல் வேற இருக்கு. தெரியல. ஐயோ சிங்கி, சிங்கி ரொம்ப பயமா இருக்கு சிங்கி. அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒட்டிக்கிட்டு நின்னுடுறாங்க. பயந்து போய் சோஃபா கீழ 2 பேரும் உட்காந்துடுறாங்க. அப்புறம் மொட்டை மாடியில ஏதோ சத்தம் வர ஆரம்பிக்குது. இது என்ன சத்தம்? என்ன இது? ஐயோ, திருட வந்துட்டு இருப்பானா? அவங்க 2 பேரும் சோஃபா கீழ ஒளிஞ்சிருப்பாங்க. அப்ப சடனா வெளிய இருந்து அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. அவங்களோட பேரை யாரோ கூப்பிடுறாங்க. கட்டு, சிங்கி. பசங்களா, எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? யாரு? நம்மள யாரோ கூப்பிடுறாங்க போல இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. வெளியோ யாருன்னு பாப்போமா? என்னன்னு பாப்போமா? ஆனா அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கா? தெரியாதவங்கள யாரையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா வீடு சாத்தி தானே இருக்கு, யாரும் வர முடியாது. ஆனா நாம யாருக்கும் தெரிய விடக்கூடாது, நாம வீட்ல தனியா இருக்கோம்னு சொல்லி. ஆமா ஆமா, நீ சரியாதான் சொல்ற. அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பேசாம இங்கே உட்காந்துடலாம். பசங்களா, ஜன்னல் தருங்க, நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அட பசங்களா, கேக்குதா இல்லையா? சாப்பாடுன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேருக்கும் பசியில அப்படியே சந்தோஷம் வந்துடுது. ஆனா அப்புறமா யோசிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துடுது. பண்டியோட அம்மா கூட கூப்பிட்டு கிளம்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் சிங்கி யாரா இருப்பாங்கன்னு பாக்குறதுக்காக வரா. ஜன்னல்ல எட்டி பாக்குறா. பண்டியோட அம்மா போறத பாக்குறா. அதுக்கப்புறம் பூனிய பாக்குறா. ஆண்டி தான் வந்திருக்காங்க கட்டு. ஆண்டி சாப்பாடு கூட கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பாரு, மேல யாருமே இல்ல, பூனைதான் விளையாடிட்டு இருந்திருக்கு. ஓ, அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? இல்ல, ஆனா அந்த நிழல் மட்டும் இன்னும் தெரியுது. யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்ப நீ அங்கே நின்னுட்டு இருக்க, யாராவது பாத்துருவாங்க. சீக்கிரம் உள்ள வந்துரு. 2 பேரும் சோஃபா கீழ அந்த டார்ச்ச வச்சுக்கிட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டே அப்புறம் தூங்கிடுறாங்க. காலையில ஆகுது. அவங்களோட அம்மாவும் வந்துடுறாங்க. அம்மா பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி வந்து பாக்குறாங்க. அப்புறம் கட்டு சிங்கிய தேடுறாங்க. கட்டு சிங்கி, எங்க இருக்கீங்க நீங்க 2 பேரும்? ஐயோ, அங்க சோஃபா கீழ என்ன பண்றீங்க?
ஐயோ பசங்களா, நீங்க நல்லா இருக்கீங்க தானே? அம்மா, மம்மி, நீங்க எங்க போயிட்டீங்க மம்மி? நேத்து ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு செல்லும். நான் பண்டியோட அம்மாக்கு சொன்னேன் உங்க 2 பேரையும் பாத்துக்க சொல்லி. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னனே. மம்மி, இதுக்கு மேல எங்களை எங்கேயோ விட்டுட்டு போகாத. மம்மி, எங்களை தனியா விட்டு போயிடாதீங்க. ஆம் பசங்களா, உங்களை நம்பி இந்த வீட்டை நான் இதுக்கு மேல எப்பவுமே விட்டு போகவே மாட்டேன். கட்டு சிங்கி ஆயிட்டாங்க சாண்டா. ஸ்கூல்ல கொடுத்துட்டாங்க கிறிஸ்மஸ் லீவ்ஸ். கட்டு சிங்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. அம்மா கூட கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்றதுக்காக அப்பாக்கு சொல்லி எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கட்டு சிங்கி ஸ்கூல்ல இருந்து எப்ப வராங்கன்னு அம்மா கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கட்டு சிங்கி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ரொம்ப கூலா போய் சோஃபால உட்கார்றாங்க. அத பார்த்ததும் அம்மா அவங்க கிட்ட கேக்குறாங்க, அட பசங்களா, என்ன ஆச்சு? நேத்து வரைக்கும் கிறிஸ்மஸ் லீவ்ஸ்க்காக எவ்ளோ எக்ஸைட்டடா இருந்தீங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் விட்டாச்சு. இன்னைக்கு என்னடானா இவ்ளோ மூடியா நீங்க உட்கார்ந்திருக்கீங்க? என்னாச்சு? மம்மி, எங்களுக்கும் சாண்டா கிளாஸ் Dress வேணும். எங்களுக்கு வாங்கி தரீங்களா? ஆ மம்மி, எங்களுக்கு வாங்கி தரீங்களா? என்ன ஆச்சு பசங்களா? ஏதாவது ஆச்சா? அம்மா, நாங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது அதே ரோட்ல ஒரு கேக் ஷாப் இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே கேக் ஷாப்ல தானே நம்மளும் எப்பவுமே கேக் வாங்குவோம். அங்க கட்டு, அங்க பாரு, அந்த கேக் ஷாப் கிட்ட எவ்ளோ ரஷ்ஷா இருக்குன்னு. ஆமா சிங்கி, கிறிஸ்மஸ் என்னவோ நாளைக்கு. ஆனா எல்லாரும் இன்னைக்கே கேக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மி கிட்ட சொல்லிடலாம், இன்னைக்கே கேக் வாங்கிடலான்னு சொல்லி. ஒருவேளை கேக் காலி ஆயிடுச்சுன்னா? அட என்ன கட்டுடி, கேக் போய் எப்படி காலியாகும் சொல்லு? அப்ப கட்டு ஒரு 7 குழந்தைய பாக்குறா. அந்த குழந்தையோட துணி கூட கிழிஞ்சிருந்தது. அந்த குழந்தை அந்த கேக் ஷாப் கிட்ட நின்னுகிட்டு இருப்பா. அந்த குழந்தை கேக் வாங்கிட்டு போயிட்டு இருக்கவங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்கும். சிங்கி, அங்க பாத்தியா? அந்த குழந்தை பாவம் இல்ல? கட்டு, நீ சரியாதான் சொன்ன. வா, நம்ம அவகிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம். சரியா சொன்ன சிங்கி. கட்டு சிங்கி அந்த குழந்தை கிட்ட போறாங்க. அப்புறம் சொல்றாங்க, இங்க நின்னு என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அது இங்கதான் பக்கத்துல என்னோட வீடு. அப்பா அம்மா கிட்ட எனக்கு கேக் வாங்கி கொடுக்க பணம் இல்ல. அவங்க எப்படியோ எனக்கு கேக் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா நான் இந்த பக்கம் போகும்போது இந்த கடைய பார்த்து அப்படியே நின்னுட்டேன். நீங்க என்ன பத்தி அந்த கடைக்காரர்கிட்ட போட்டு கொடுத்துடாதீங்க. அவரு அப்புறம் என்ன அடிச்சு துரத்துவாரு. நான் இப்பவே போயிடுறேன். அந்த குழந்தை அப்படி சொன்னது கேட்ட உடனே கட்டு சிங்கிக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருக்கும். அட கவலைப்படாத, நாங்க உன்னை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆஹா, நீ ஏதோ பயப்படாத. உன்னோட வீடு எங்க இருக்கு? என் பேரு பிரியா. நான் அந்த குடிசையில தான் இருக்கேன். கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒரு குடிசைய அவளோட வீடுன்னு சொல்லி காட்டுறா. அதே நேரத்துல கேக் ஷாப்ல இருந்து அந்த ஓனர் வெளிய வராரு. அவரை பார்த்த உடனே பிரியா பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறா. கட்டு சிங்கி அவளை நிறுத்த கூட முடியல. இத பத்தியே அவங்க யோசித்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. அவங்க ரொம்ப சோகமா சோஃபா மேல உட்கார்றாங்க. ஓஹோ, அதனாலதான் நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு சாண்டா யூனிஃபார்ம் எதுக்கு? அத வச்சு என்ன பண்ண போறீங்க? மம்மி, எங்களுக்கு இந்த வாட்டி எந்த கிஃப்ட்ஸோ வேண்டாம். அது மட்டும் இல்லாம நாம கேக் கூட கட் பண்ண மாட்டோம், சரியா? ஆனா என்ன பண்ண போறோம்னா, அதே கேக், அதுக்கப்புறம் எங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாமே பிரியாக்காக நம்ம பண்ண போறோம். எப்படி இருக்கும் அம்மா? அது கூட ஒரு சாண்டாவா போக போறோம். ஆமா, யோசித்து பாருங்க. நாளைக்கு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவா நம்ம அவங்க வீட்டுக்கு போய் கேக் கட் பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா அம்மா. அவளோட பசங்க வாயில இருந்து இவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்ட உடனே அவங்க அம்மா ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்புறம் கட்டு சிங்கிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டு சிங்கி, நீங்க நிஜமா ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க. சரி, நாம எல்லாரும் சேர்ந்து இப்ப ஷாப்பிங் போலாமா? அப்புறம் உன்னோட புது ஃப்ரெண்ட் பிரியாக்காக கேக் மற்றும் கிஃப்ட்ஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் உங்க 2 பேருக்காக சாண்டா ட்ரெஸ் கூட வாங்கி கொடுக்க போறேன், வாங்க. அத கேட்டு பசங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேரும் சீக்கிரம் சாப்பிட்டு ரெடி ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க மம்மி கூட ஷாப்பிங்க்கு கிளம்பிடுறாங்க. அங்க போனதும் அவங்க கேக் ஷாப்புக்கு தான் போறாங்க. அம்மா, பாத்தீங்களா இந்த சாண்டா கேக் எவ்வளவு நல்லா இருக்கு? இல்ல இல்ல, இந்த கேக் தான் ரொம்ப நல்லா இருக்கு பாரு. சரி பசங்களா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மெதுவா பார்த்து டிசைட் பண்ணுங்க, சரியா? அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு
அவங்க சாண்டா கேக்கே சரின்னு ஒத்துக்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேக் வாங்கினதும் அங்க இருந்து கிஃப்ட் ஷாப்புக்கு போறாங்க. அங்க அவ்ளோ கிஃப்ட்ஸ பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. அட இங்க பாத்தியா சிங்கி, எவ்வளவு கிஃப்ட்ஸ் இருக்கு. இன்னொருத்தருக்கு கிஃப்ட் வாங்குறதுல சந்தோஷம் எவ்வளவு இருக்குமா? நிஜமா இன்னொருத்தருக்கு கிஃப்ட் வாங்குறதுல சந்தோஷம் நிறைய இருக்குல்ல. நாம இத்தனை வருஷம் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஆனா தடவை பிரியா கிஃப்ட்ஸ வாங்கிக்க போறா, கேக்க கட் பண்ணி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போறா. சரியா சொன்ன சிங்கி, நாம அவளுக்காக ஒரு டால் வாங்கிக்கலாமா? இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி பசங்களா, நான் இந்த டாலை வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கிள் கிட்ட சொல்லி பென்சில் கேஸ கூட வாங்கிக்கலாம். நான் ஷாப்கீப்பர் அங்கிளுக்கு சொல்லி இப்பவே எல்லா ஐட்டம்ஸும் பேக் பண்ண சொல்லிடுறேன், சரியா? அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே பேக் பண்ண பிறகு அவங்க அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போய் பாக்குறாங்க, அப்பா ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பாவை பார்த்ததோ எக்ஸைட்டடா அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. வாங்க பசங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. கடவுள் உங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாரு. ஆமா பசங்களா, அப்பா சரியா சொன்னாரு. நான் இந்த கேக்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். நீங்க இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிடுங்க சீக்கிரமா, சரியா? பண்ணிடுறீங்களா? மம்மி. எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு கட்டு சிங்கி தூங்கிடுறாங்க. மறுநாள் கிறிஸ்மஸ். கட்டு சிங்கி சாயந்தரம் ஆனதும் அவங்களோட சாண்டா ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு சாண்டாவா மாறிடுறாங்க. ஓ ஹோ ஹோ ஹோ, சிங்கி சாண்டா, நீ இப்ப ரெடியா இருக்கியா? நான் இப்ப ரெடியா இருக்கேன் கட்டு சாண்டா. பார்த்தா 2 சாண்டாவும் கிஃப்ட் தர ரெடியா இருக்கீங்க போல. சரி கிளம்புங்க. எஸ் அப்பா. அப்பா அவங்க 2 பேரையும் கார்ல உட்கார வச்சுக்கிட்டு பிரியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பிரியா அங்க வீட்டு வெளிய ரொம்ப சோகமா உட்கார்ந்திருப்பா. போறவங்க வரவங்க எல்லாரையும் அவ பாத்துக்கிட்டு இருப்பா. மேரி கிறிஸ்மஸ் பிரியா. கட்டு சிங்கிய சாண்டாவோட யூனிஃபார்ம்ல பார்த்து பிரியா ரொம்ப சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறா. என்னது 2 சாண்டாவா? அது ஏன் வீட்டுக்கிட்ட? ஹோ, 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 ஹோ. ஆமா பிரியா, இங்க பாரு உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. அப்புறம் இந்த yummy கேக்ஸ் மற்றும் கிஃப்ட்ஸ் கூட. வாவ்! என்னது இந்த கேக்ஸ் அப்புறம் இந்த கிஃப்ட்ஸ் எனக்காகவா? என்னால நம்பவே முடியல. ஆஹா, கண்டிப்பா பிரியா, இந்தா. பிரியாவோட கண்ணுல கண்ணீர் வருது. அப்புறம் பிரியா அவகிட்ட இருந்த கிஃப்ட்ஸ வாங்கிக்கிறா. சாண்டா சாண்டா இருங்க, நான் இப்பவே மம்மி டாடியா கூட்டிட்டு வரேன். அவங்க கூட நீங்க சந்திக்கலாம். இல்ல பிரியா, நான் இப்ப இன்னும் நிறைய பசங்களோட வீட்டுக்கு போகணும், சரியா? ஹோ ஹோ ஹோ, மேரி கிறிஸ்மஸ். ஆஹா, மேரி கிறிஸ்மஸ் பிரியா. ஓஹோ சரி, தேங்க் யூ so much சாண்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு போனதும் கட்டு சிங்கி கிட்ட சொல்றான், செம்மையா இருந்தது தானே சிங்கி? ஆமா கட்டு, இது நம்ம வாழ்க்கையிலே பெஸ்ட் கிறிஸ்மஸ். இல்ல பசங்களா, இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா இருக்க போகுது. உள்ள போங்க. வீட்டுக்குள்ள உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. என்ன சர்ப்ரைஸா? அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கி சீக்கிரமா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்புறம் பாக்குறாங்க, வீட்ல ரொம்பவே அழகான கிறிஸ்மஸ் ட்ரீய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாத்தாவும் பாட்டியும் கூட வந்திருப்பாங்க, அதுவும் சாண்டா காஸ்டியூம்ல. ஆஹா, மேரி கிறிஸ்மஸ் பசங்களா. தாத்தா பாட்டி நீங்களா இங்க? கட்டு சிங்கி தாத்தா பாட்டிய போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன பசங்களா, எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் பாட்டி. நீங்க இந்த சர்ப்ரைஸ் கொடுத்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா பாட்டி. பசங்களா, உங்களோட அம்மா அப்பா சொன்னாங்க நீங்க 2 பேரும் சின்ன பசங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. உடனே நாங்க நினைச்சோம், நாம ஏன் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு. பாருங்க, உங்களுக்கு நாங்க எவ்ளோ கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பாருங்க. பசங்களா இங்க பாருங்க, நானே உங்களுக்காக கேக்க பேக் பண்ணிருக்கேன். வாவ், இந்த கிறிஸ்மஸ் தான் எங்களோட லைஃப்ல ஒரு பெஸ்டான கிறிஸ்மஸ். என்ன சொல்ற சிங்கி? சரியா சொன்ன கட்டு. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி 2 பேரும் சேர்ந்து எல்லாரும் கூட கேக் கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க தாத்தா பாட்டி கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க.
அப்புறம் இந்த மாதிரி கட்டு சிங்கி கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டாவா மாறுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. கட்டு மற்றும் சிங்கியோட பிளாங்கெட் ஃபோர்ட். கட்டு மற்றும் சிங்கியோட சம்மர் ஹாலிடேஸ் நடந்துட்டு இருந்தது. அவங்களும் எப்பயும் போல பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக வீட்ல இருந்து பார்க்குக்கு போறாங்க. அதுக்குள்ள அம்மா அவங்க பின்னாடியே வந்து சொல்றாங்க, கட்டு சிங்கி இன்னைக்கு வெளிய போகாதீங்க, 2 பேரும் வீட்ல உட்காந்து விளையாடுங்க, வெளிய ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆனா அம்மா, ஆனா எல்லாம் ஒன்னும் இல்ல, நான் சொன்னத பண்ணு சரியா? கட்டு மற்றும் சிங்கியோட முகம் ரொம்ப சோகமா ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியவே இல்ல என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா வந்து டிவியை ஆன் பண்ணி விடுறாங்க. டிவில ஆர்ட் மற்றும் கிராஃப்ட் ஓட ஷோ நடந்துட்டு இருந்தது. கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் டிவி பாருங்க, அதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் சூடான நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வரேன். வாவ் அம்மா, டிவி மற்றும் நூடுல்ஸ் ஒரேடியாவா? இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. மறுபடியும் கட்டு மற்றும் சிங்கியோட முகத்துல சந்தோஷம் தெரியுது. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா டிவிய வேற பாக்குறாங்க. குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம பிளாங்கெட் ஃபோர்ட் எப்படி செய்ய போறதுன்னு பேச போறோம். அது செய்ய உங்களுக்கு தேவையானது ஒரு சோஃபா, கொஞ்சம் பிளாங்கெட்ஸ், அப்புறம் கொஞ்சம் பில்லோஸ், அப்புறம் அதை டெக்கரேட் பண்றதுக்காக சில டாய்ஸ், அப்புறம் நீங்க சில லைட்ஸையும் யூஸ் பண்ணலாம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ, கரெக்டா கரண்ட் கூட போயிடுது. மறுபடியும் அவங்க ஜோஷ் எல்லாம் பறந்து போயிடுது. அதுக்குள்ள அம்மா அவங்க 2 பேருக்காக சூடான நூடுல்ஸ கொண்டு வராங்க. நூடுல்ஸ் ரெடி, கட்டு சிங்கி வாங்க. இல்ல அம்மா, எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும்னு இல்ல, வேண்டாம். எனக்கும் வேண்டாம். ஆனா ஏன்? நாங்க நினைச்சோம் டிவி பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு நம்ம நூடுல்ஸ் சாப்பிடலான்னு. ஆனா இப்ப எங்களோட முழு பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நூடுல்ஸ்க்கோ டிவிக்கோ என்ன சம்பந்தம் இருக்கு? மம்மி, உங்களுக்கு அது புரியாது. கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப சோகமா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. அவங்களால வீட்டு விட்டு வெளியவும் போக முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள டிவியும் அவங்களால பார்க்க முடியல. அந்த நேரத்துல கரெக்டா சிங்கிக்கு ஒரு ஐடியா வருது. கட்டு, எனக்கு ஒரு ஐடியா, நம்ம ஃபோர்ட் பண்ணலாம்ல? அது டிவில காட்டினாங்களே அதுதானே? அதுதான். ஆனா அது நாம தனியா பண்ண முடியாதே. அதே நேரத்துல அம்மா அங்க வராங்க. தனியா யாரு பண்ண சொன்னாங்க உங்களை? நான் இருக்கேல உங்க கூட பிளாங்கெட் ஃபோர்ட் பண்றதுக்கு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கட்டு, சிங்கி, மம்மி 3 பேருமே அந்த பிளாங்கெட் ஃபோர்ட் பண்றதுக்காக கிளம்புறாங்க. அவங்க அதுக்கான லேம்ப் ஒன்னு ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறமா கட்டு சில பில்லோஸ், அதுக்கப்புறமா சிங்கி சில பிளாங்கெட்ஸ கொண்டு வரா. அம்மா, நாம இந்த பிளாங்கெட்ட இந்த சோஃபா அதுக்கப்புறம் லேப் மேல செட் பண்ணி ஆகணும். சரி சரி, நீங்க 2 பேரும் இந்த பிளாங்கெட்ட ஒரு பக்கமா பிடிச்சுக்கோங்க, நான் இன்னொரு பக்கமா இந்த பிளாங்கெட்ட பிடிச்சுக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிளாங்கெட்ட அவங்க செட் பண்ணிடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க சரி வேலை முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பக்கத்துல இருந்து அந்த பிளாங்கெட் அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு பக்கம் இருக்க லேம்ப் மேலேயே எல்லா பிளாங்கெட்டும் செட் ஆயிடுது. அட, என்ன பண்றதுமா? பசங்களா, இந்த பிளாங்கெட் ரொம்ப ஹெவியா இருக்குல்ல, இத நம்ம சரி பண்றதுக்கு ஹெவியான பொருள் ஏதாவது வேணும். எல்லாத்த விட ஹெவினா எங்களோட ஸ்கூல் பேக் தான் மம்மி. ஆமா. சரி, போய் உங்களோட ஸ்கூல் பேக்ஸ கொண்டு வாங்க. உங்க ஸ்கூல் பேக்ஸ வச்சு இந்த பிளாங்கெட்ட நாம செட் பண்ணிடுவோம் சரியா? அப்படின்னு சொன்னது பசங்க 2 பேரும் பேக்க கொண்டு வந்துடுறாங்க. 3 பேரும் சேர்ந்து அந்த பிளாங்கெட்ட மறுபடியும் செட் பண்றாங்க. பிளாங்கெட்ட செட் பண்ண உடனேயே கட்டு மற்றும் சிங்கி ஒரு பக்கமா அவங்களோட ஸ்கூல் பேக்ஸ வச்சு அந்த பிளாங்கெட்ட செட் பண்றாங்க. பிளாங்கெட் இப்ப நல்லா செட் ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட பிளாங்கெட் ஃபோர்ட் செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை டெக்கரேட் பண்ண போறோம். நாம தீபாவளி லைட்ட வச்சு இதை ஏன் டெக்கரேட் பண்ண கூடாது? நல்ல ஐடியா தான். ஆனா இப்ப கரண்ட் இல்லாததால தீபாவளி லைட்ஸ் எப்படி எரியும் சொல்லு? நோ, நான் இத பத்தி மறந்து போயிட்டேனே. கவலைப்படாதீங்க பசங்களா, இதுக்கான கரெக்டான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் அம்மா வரும்போது அப்ப அவங்க கையில இருக்கும் 2 பாட்டில் கிளாக் லைட்ஸ். அந்த லைட்ஸோட வெளிச்சத்தை பார்த்து பசங்க 2 பேருமே ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. வாவ், இது நிஜமாலே ரொம்ப அழகா இருக்கு அம்மா. அழகாவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஏன்னா இது பேட்டரியில தான் ஓடும். கரண்ட் இருக்கோ இல்லையோ, இதுல பேட்டரி இருக்கிற வரைக்கும் நைட் நல்லா இருக்கும். கட்டு, சிங்கி மற்றும் மம்மி பிளாங்கெட் போட்டு டெக்கரேட் பண்றதுக்கான வேலைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் மம்மி உள்ள ஒரு நல்ல கார்பெட்டா போடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பில்லோவை அங்க அடுக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த லைட் கிளாஸஸ் அங்க வைக்கிறாங்க. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஏதோ ஒரு கனவு மாதிரி.
நான் என்னோட டெடி பேரை கொண்டு வரேன். அதை இங்க வச்சோனா அது இன்னுமே அழகா இருக்கும். நான் என்னோட ஸ்பைடர்மேனை கொண்டு வர்றதுக்காக போறேன். சிங்கி பட்டுன்னு போய் அவளோட டெடி பேரை கொண்டு வந்து அத அந்த பில்லோஸ்க்கு நடுவுல வச்சிடுறா. கட்டு கூட அவளோட ஸ்பைடர்மேனை கொண்டு வந்து பில்லோஸ்க்கு நடுவுல வைக்கிறான். மம்மி, இப்ப ரொம்பவே பசி எடுக்குது. நீங்க நூடுல்ஸ் செஞ்சீங்கல்ல, அத கொடுங்க, நான் இப்ப சாப்பிடுறேன். ஓ, அந்த நூடுல்ஸா? நான் அது பண்டி அப்புறம் ஹரிக்கு கொடுத்துட்டேனே. இப்ப வீட்ல ஒரே ஒரு நூடுல் பாக்கெட் கூட இல்ல. ஓ நோ. அப்பனா எங்களுக்காக நீங்க பீட்சா செஞ்சு தரீங்களா? பீட்சா நீங்க செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. செஞ்சிடலாம், ஆனா வீட்ல சீஸ் இல்லையே. அப்பனா எங்களுக்காக சாண்ட்விச் செஞ்சு கொடுங்க அம்மா. சாண்ட்விச் கூட செய்ய முடியாது, ஏன்னா வீட்ல பிரெட் இல்ல. ஓ நோ. சரி இருங்க, நான் உங்க 2 பேருக்கும் ரொட்டி அதுக்கப்புறம் பொரியல் செஞ்சு கொண்டு வரேன், சரியா? இல்ல மம்மி, இல்ல, இந்த ரொட்டி இந்த பொரியல் வேண்டாம், ஏதாவது டேஸ்டியா வேணும். மறுபடியும் அவங்க 2 பேருமே மூட் அவுட் ஆயிடுறாங்க. சடனா அந்த நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. பார்த்தா உங்க அப்பா தான் வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா போய் கதவை திறந்து பாக்குறாங்க. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் போர்ட்டுக்கிட்ட நடந்து போறாங்க. அப்புறம் அங்க வெளியவே அவங்க நிக்கிறாங்க. ஏதாவது சாப்பிட ரொம்ப ருசியா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கட்டு, நீ சரியா தான் சொல்ற. கட்டுவும் சிங்கி எப்படி பேசிக்கிறத கேட்ட பிறகு அவங்க அப்பா அம்மா லைட்டா சிரிக்கிறாங்க. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். கட்டு ஜிங்கி, இங்க பாருங்க, நான் உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. அப்பாவோட சத்தம் கேட்ட உடனே அவங்க 2 பேரும் எக்ஸைட்டடா அந்த போர்ட்ல இருந்து வெளியே வந்து அப்பாவை பாக்குறாங்க. அப்பா கையில பெரிய பெரிய 2 நூடுல்ஸ் பாக்கெட் இருந்தது. நூடுல்ஸ்! நீங்க எங்களுக்காக நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, உங்களோட ஃபேவரட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து நான் உங்களுக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ அப்பா. அட தேங்க்யூ எனக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு சொல்லு. அம்மா மட்டும் இல்லன்னு வையே, நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கவே மாட்டேன். தேங்க்யூ மம்மி. சரி சொல்லுங்க பசங்களா, உங்களோட பிளாங்கெட் ஃபோர்ட்ல எனக்கும் ஏதாவது இடம் இருக்கா? ஆமா அப்பா, நம்மளோட பிளாங்கெட் ஃபோர்ட் ரொம்பவே பெருசா இருக்கு. ஓ அப்படியா? அதுக்கப்புறம் அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாருமே அந்த பிளாங்கெட் ஃபோர்ட்குள்ள போய் உட்கார்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த நூடுல்ஸ சாப்பிடுறாங்க. கட்டு ஜிங்கி, உனக்கு முயல பார்க்கணுமா? அப்பா, இந்த பிளாங்கெட் போர்ட்ல எந்த ஒரு இடமும் இல்ல, அதனால இந்த விலங்கும் வர முடியாது. அட ஜிங்கி செல்லம், நான் ஒன்னும் உண்மையான முயலை பத்தி பேசல. அப்ப அந்த காக் லைட்ஸ ஆஃப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் போன்ல ஃபிளாஷ் லைட்ட ஆன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கையில அவரு அந்த ராபிட் மாதிரி பண்ணி காட்டுறாரு. வாவ்! எனக்கு ஏனை எப்படி பண்றதுன்னு கூட தெரியும். ஆஹா, அப்பா பண்ணுங்கப்பா. அப்பா அந்த கைய அப்புறம் விரல வச்ச பொசிஷனை பார்த்தா இப்ப அங்க ஒரு யானை அழகா தெரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு மானு, அதுக்கப்புறம் குரங்கு, அப்புறம் ஒரு ஆடோட முகத்தை கூட பண்றாரு. அப்புறமா சடனா கரண்ட் வந்துடும். பசங்களா, போன கரண்ட் வந்துடுச்சு, டிவி ஏதாவது பாக்கணுமா என்ன? வேணாமா, இந்த பிளாங்கெட் ஃபோர்ட்ல நாங்க என்ஜாய் பண்ற அளவுக்கு டிவில என்ன இருக்கு? நான் இந்த சம்மர் சீசன் முழுவதும் இந்த பிளாங்கெட் ஃபோர்ட்ல தான் இருக்க போறேன். கட்டு சொன்னதை கேட்டு எல்லாருமே ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டு மற்றும் சிங்கி ஆடினாங்க கோகோ. கட்டு, சிங்கி மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்க்ல விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஓஹோ, இந்த கேம் ஆடி எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது கட்டு. நம்ம வேற ஏதாவது விளையாடலாமா? ஆஹா, ஆமா, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. சொல்லு, வேற என்ன விளையாடலாம்? திருட போலீஸ் விளையாடலாமா? அட வானா வானா வானா, வேற ஏதாவது விளையாடலாம். சரி, அப்பனா நீ ஏதாவது சொல்லு பண்டி. சரி, அப்ப கோகோ கோகோ விளையாடலாமா? கொக்கோ? கேட்கவே புதுசா இருக்கு. சரி விளையாடலாம். ஆனா இதோட ரூல்ஸ் எனக்கு தெரியலையே. ஆஹா, பிரச்சனை இல்ல, நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம போய் இன்னும் கொஞ்சம் பசங்களை கூட்டிட்டு வரணும். ஏன்னா இந்த கேமுக்கு 12 பேரு தேவைப்படும். கட்டு, சிங்கி அப்புறம் வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து காலனில இருக்க பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்ல ரவுண்டா உட்கார்றாங்க. பண்டி, இங்க பாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. கேமோட ரூல்ஸ் சொல்றியா? பாரு கட்டு, இப்ப நாம 12 பேர் இருக்கோம். டோட்டலா 2 டீம்ஸா பிரிய போறோம். ஒரு டீம்ல யார் யார் இருக்க போறீங்க? சரி வாங்க, நாம இப்ப டீம்ஸா பிரிக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லி 6 பசங்களோட சேர்ந்து கட்டு ஒரு டீம்ல இருக்காரு. இன்னொரு டீம்ல சிங்கி இருக்கான். அந்த டீம்ல இருந்து ஒரு பையன் சொல்றான்,
இப்ப டீம்ஸ் என்னமோ பிரிச்சிட்டோம். என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட்? பண்டி கட்டு டீம்ல இருந்தான். அவன் சொல்றான், நம்மள ஒரு டீம் இப்ப டிஃபெண்டர்ஸா இருப்பாங்க, இன்னொரு டீம் சேசர்ஸா இருப்பாங்க. அப்படின்னா ஒரு டீம் ஒருத்தங்கள பிடிப்பாங்க, இன்னொரு டீம் ஓட வேண்டியதா இருக்கும். எனக்கு ஏதோ புரிய மாட்டேங்குது பண்டி. அப்புறம் பண்டி அவனோட பாக்கெட்ல இருந்து சாக் பீஸை எடுத்து கிரவுண்ட்ல ஒரு லைனை போடுறான். அதுக்கப்புறம் லைனோட ரெண்டு எண்ட்லயும் ஒரு ஸ்டிக்கர் நிக்க வைக்கிறான். சரி, இப்ப ஒரு வேலை பண்ணலாம். எங்களோட டீம், அதான் நானும் கட்டு இருக்கிற டீம் சேசஸா இருக்கும். இப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி வந்து உட்காருங்க. பண்டி அவனோட டீம் மெம்பர்ஸ அவன் போட்டு இருக்க லைன்ல உட்கார வைக்கிறான். எதுக்காக இப்படி உட்காரணும் பண்டி? நெக்ஸ்ட் என்ன? இங்க பாரு, வேற டீம் இருக்குல்ல, அங்க இருந்து 3 பேர் வருவாங்க. அவங்க கிரவுண்ட்ல ஓட ஆரம்பிக்குவாங்க. அப்புறம் நாம தான் அவங்கள பிடிக்கணும். அவங்க இந்த லைனை கிராஸ் பண்ணி ஓடலாம், ஆனா நம்ம மட்டும் இந்த லைனை கிராஸ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா நாம அவுட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நான் எப்ப வந்து உங்க பின்னாடி அடிச்சு கோ அப்படின்னு சொல்றனோ அந்த நேரத்துல நீங்க எந்திரிச்சு அவங்கள பிடிக்கிறதுக்காக ஓடணும். ஓ அப்படியா? சரி சரி, எனக்கும் கொஞ்சம் புரிஞ்சுது. சரி, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. சிங்கியோட டீம்ல இருந்து 3 பேர் விளையாட வந்துடுறாங்க. கட்டு லைனோட எண்ட்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. பண்டி கட்டு கிட்ட சொல்றாரு, நான் இங்க உட்கார்ந்து இருக்க கட்டு, நீ இப்ப சிங்கியோட டீம்ல இருக்க ஆட்களை நீ பிடிக்கணும். ஒருவேளை உனக்கு ஹெல்ப் வேணும்னா கோன்னு சொல்லி எங்களோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே பண்டி, ஆரம்பிச்சிடலாம். கட்டு ஓட ஆரம்பிக்கிறான். சிங்கியோட டீம் மெம்பர்ஸ பிடிக்கிறதுக்காக அவன் ஓட ஆரம்பிக்கிறான். பண்டிக்கோ. பண்டி ஓடுறான். அதுக்கப்புறம் குட்டிய புடிச்சு அத அவுட் பண்ணிடுறான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சிங்கியோட டீம அவுட் பண்ணிடுறாங்க. அட, எங்க எல்லாரையும் பிடிச்சிட்டீங்களா? ஆனா கேம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பண்டி? என்ன இப்ப உங்க டீம் தான் ஜெயிச்சுச்சா? இல்ல சிங்கி, கேம் ஆரம்பிக்கும் போது என்னோட வாட்ச்ல டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டேன். எங்களோட டீம் உங்க டீமை பிடிக்கிறதுக்கு டோட்டலா 12 மினிட்ஸ் எடுத்திருக்கோம். அதனால அப்ப நாங்க ஜெயிக்கணும்னா இப்ப அந்த 12 மினிட்ஸ்க்கு மேல நாங்க எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நாங்க ஜெயிக்க முடியும். என்ன சொல்ற பண்டி? இப்ப நம்ம ஓட போறோம். சிங்கி டீம் ஆட்கள் தான் நம்ம எல்லாரையும் வந்து பிடிக்க போறாங்களா? இப்ப நம்மளோட பொசிஷன் டோட்டலா மாற போகுது. அதுக்கப்புறம் நம்மள நாம 12 மினிட்ஸ்க்கு மேல டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனா பண்டி, நான் உனக்கு கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டேனே. நீங்க 12 மினிட்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்க மாட்டீங்க. 2 மினிட்ஸ்லயே அவுட் ஆயிடுவீங்க. பாக்கலாம் பாக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? இந்த வாட்டி சிங்கியோட டீம் எல்லாரும் உட்கார்ந்துடுறாங்க. சிங்கி லைனோட ஒரு எண்ட்ல நின்னுக்கிட்டு இருக்கா. ஆஹா, கட்டு டீம் பசங்களா, வாங்க, எவ்வளவு சீக்கிரம் அவுட் பண்ற பாருங்க. கட்டு, நாம அவங்க கிட்ட இருந்து ரொம்ப நேரம் தப்பிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுதான் நம்ம டார்கெட். சரி பண்டி, நாம அப்படியே பண்ணிடலாம். சரி வா வா. அப்புறம் என்ன, கட்டு பண்டி அப்புறம் அவங்கள டீம்ல ஒரு ஆளு எல்லாரும் சேர்ந்து சிங்கிய பிடிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சிங்கி கட்டு டீம்ல இருக்க 3 பேரையும் அவுட் பண்ணிடுறா. அட பண்டி, சீக்கிரம் சொல்லு, எங்க டீம் உங்களை எவ்வளவு நிமிஷத்துக்குள்ள அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. பண்டி சீக்கிரம் சொல்லு, இவங்க தான் அவுட் ஆயிட்டாங்கன்னு சொல்லு. அது அது கட்டு சிங்கி, நான் அது அது நான் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு. சிங்கி, அது நான் இந்த வாட்டி அது டைமர் வைக்கிறதே மறந்துட்டேன். என்ன? அது சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் டைமர் வைக்கிறதே மறந்துட்டேன். ஆனா எப்படி தெரிய வரும் யாரு ஜெயிச்சாங்கன்னு சொல்லி? கட்டு, இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? ஆஃப் கோர்ஸ் எங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கு. நாங்க உங்களை எவ்ளோ சீக்கிரமா பிடிச்சிட்டோம். அதனால நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். இல்ல இல்ல, எங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கு, உங்க டீம் இல்ல. இல்ல இல்ல இல்ல, எங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கோம். இந்த விஷயத்து மேல எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல சொசைட்டியோட செக்ரட்டரி அங்கிள் அங்க வராரு. அட குழந்தைங்களா, சண்டை போடாதீங்க. அங்க பெஞ்சில் உட்காந்து நான் உங்க கேம பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் எனக்கு தெரியும் எந்த டீம் வின் ஆகும்னு. அப்படியே அங்கிள்? அது எப்படி? அங்கிள், உங்களுக்கு எந்த டீம் ஜெயிச்சிச்சுன்னு தெரிஞ்சா தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்க. பார்த்து விளையாடுங்க. கட்டோட டீம் விளையாட வரும்போது தன்னோட போன்ல டைமரை வச்சிருந்த. கட்டு டீம் அவுட் ஆகுறதுக்கு 15 நிமிஷத்துக்கு கூட கம்மியாச்சு. அவங்க வெறும் 12 நிமிஷத்துல அவுட் ஆயிட்டாங்க. அதனால வினர் சிங்கியோட டீம் தான். அது கேட்டதும் சிங்கி மற்றும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
பாத்தியா கட்டு, நான் சொன்னல நாங்க தான் ஜெயிச்சோம். இந்த மாதிரி பசங்க எல்லாரும் சேர்ந்து கோகோ விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. கட்டு சிங்கியோட ப்ளே டேட். சாயங்காலம் ஆனதும் கட்டு சிங்கி அவங்களோட ஹோம் ஒர்க்க ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அப்புறம் அம்மா கிட்ட சொல்றாங்க, மம்மி, அம்மா நாங்க ஹோம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்ப நாங்க பார்க்ல விளையாட போயிட்டு இருக்கோம். அம்மா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன லேட்? சரி பசங்களா, அப்படின்னா உங்களுக்கு விளையாட போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. மம்மி, எப்படி படிக்கிறது அவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி விளையாட்டு கூட முக்கியம்ல. நீங்க தானம்மா எப்பவுமே சொல்லுவீங்க நம்மளுக்கு இருக்கிற எல்லா வேலையும் நாம சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி. ஆண்டா, கரெக்டுடா. சரி சரி, இந்த பாலை சீக்கிரமா குடிச்சிட்டு விளையாட போங்க. கட்டு சிங்கி சீக்கிரமா அவங்களோட பாலை குடிச்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சீக்கிரமா பார்க்ல விளையாடுறதுக்காக போயிடுறாங்க. அட, என்ன இன்னைக்கு யாரும் விளையாட வரல சிங்கி? பார்க் எவ்வளவு காலியா இருக்கு பாத்தியா? ஆமா கட்டு, சரியா சொன்னடா நீ. கொட்டி அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. ஆனா இந்த ஹரி மற்றும் பண்டி எங்க? அட, ஹரி கூட எங்கேயாவது போயிருப்பான். ஆனா பண்டி ஹோம்வொர்க் பண்றதுல கண்டிப்பா லேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால தான் நம்ம 2 பேர் மட்டுமே இருக்கோம். அப்ப சிங்கி பாக்குறா, பார்க்ல ஒரு பையன் உட்கார்ந்திருப்பான். அந்த பையன் ஊஞ்சல் மேல உட்கார்ந்திருப்பான். அந்த பையனை பார்த்ததோ சிங்கி கண்டுபிடிச்சிடுறான். அவன் அவளுக்கு தெரிஞ்ச பையன்தான். இல்ல கட்டு, நாம தனியா இல்ல. அங்க பாரு, அது கோலு தானே. என்ன? எங்க? கட்டு கோலுவ பார்த்த உடனே அவரு கூட கோலுவ கண்டுபிடிச்சிடுறாரு. அட, இது கோலுதான். அவரு ஸ்கூல் விட்டு வேற ஸ்கூலுக்கு போனதும் நாம அவரை மீட் பண்ணவே இல்ல. வா, நாமளும் போய் கோலு கிட்ட பேசலாம். ஆஹா, வா சிங்கி. கட்டு சிங்கி கோலு கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் கோலு கூட கட்டு சிங்கிய பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஹே கட்டு ஜிங்கி, நீங்க 2 பேருமா? கோலு, நீ லாஸ்ட் இயர் ஸ்கூல் சடனா விட்டுட்டு போயிட்டல்ல. நாங்க உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணோம் தெரியுமா? அப்படியா? ஆமாவா ஜிங்கி? கோலு, வேற என்ன கோலு? ஆமா, நீ எங்களோட வீட்டுக்கு வரியா? அம்மா கூட உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அங்க பாரு, அங்கதான் எங்களோட வீடு இருக்கு. கிட்டதான் போலாமா? அப்படின்னு சொன்னதும் அவனும் ஒத்துக்கிறான். அப்புறம் கட்டு சிங்கி கோலு கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அம்மா கூட ரொம்ப நாளைக்கு அப்புறமா கோலுவ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக சில்லுன்னு ஷர்பத் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா, ஆண்டி, இத்தனை நாள் கழிச்சு கட்டு ஜிங்கியை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது ஸ்கூல்ல புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததால என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல. ஓ, அதுக்காகத்தான் இன்னைக்கு பார்க்ல நீ பாவம் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தியா? ஆமா கட்டு, அப்படின்னா நாம சண்டே பிளே டேட் போலாமா? ஆண்டி, கட்டு ஜிங்கியை நீங்க அனுப்பி வைக்கிறீங்களா? என்கிட்ட புதுசா ரோபோட் பசில்லாம் இருக்கு. அதை சால்வ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கட்டு ஜிங்கி. ரோபோட் பசில்ஸ் மற்றும் பிளே டேட்ட பத்தி கேள்விப்பட்டு கட்டு சிங்கி எக்ஸைட் ஆயிடுறாங்க. மம்மி கூட ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோலு அவனோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. சண்டே மத்தியானம் 12 மணி ஆனதும் கட்டு சிங்கி ரெடி ஆயிடுறாங்க. கட்டு சிங்கி, கோலுவோட மம்மிய ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது, ஓகே? ஓகே மம்மி. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கட்டு சிங்கிய கோலுவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்கள அங்க டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. வெல்கம் கட்டு ஜிங்கி. பாருங்க, உங்களுக்காக மம்மி லஞ்சுக்கு ஸ்பெஷல் பீட்சாலாம் பண்ணிருக்காங்க. ஆஹா பசங்களா, வெல்கம் வெல்கம். தேங்க்யூ ஆண்டி, எங்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அட பசங்களா, இதுல கஷ்டம் என்ன இருக்கு? பீட்சா ஆல்ரெடி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. நீங்க இவன் கூட போய் பசில்ஸா விளையாடிட்டு இருங்க, சரியா? வாங்க கட்டு ஜிங்கி, நான் உங்க 2 பேருக்கும் பிளே ரூம் காமிக்கிறேன், வாங்க. பிளே ரூம் அப்படின்னு கேள்விப்பட்டதும் பசங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோலு கூடவே நடந்து போறாங்க. அப்புறம் அவங்க பாக்குறாங்க கோலுவோட ரூம் பக்கத்திலேயே அதே மாதிரி இன்னொரு ரூம் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தா நிறைய விளையாடுறதுக்கான பொருள் இருந்தது, ஸ்லைட் கூட இருந்தது. ஓ மை காட் கோலு, இந்த பிளே ரூம் எவ்வளவு அழகா இருக்கு. என்ன விட்டா நான் நாள் முழுவதும் இந்த பிளே ரூம்ல விளையாடிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதுதான் நான் சொன்ன புது ரோபோட் பசில். இதுல 3 பசில் இருக்கும். இந்தா ஜிங்கி, இது ஒன்னு உனக்கு, இன்னொன்னு எனக்கு, இன்னொன்னு கட்டுக்கு.
அட வா, அப்படின்னா நாம காம்படிஷன் பண்ணியே ஆகணும். யாரு பசில கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஏ, இது செமையான ஐடியா கட்டு. வா ஃபினிஷ் பண்ணலாம். இல்ல முதல்ல 3 எண்ணுவோம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி, 3 2 1 ஸ்டார்ட். ஸ்டார்ட்னு சொன்னதும் கட்டு, சிங்கி மற்றும் கோலு 3 பேரும் பசில்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பீட்சா வேற ரெடி ஆயிட்டு இருந்தது. அந்த மனம் அப்படி வீடு ஃபுல்லா பரவிட்டு இருந்தது. பாத்துட்டு இருக்கும் போதே கட்டுக்கு அப்படி அந்த ரோபோட்டோட கால் தெரியுது. அப்புறம் சிங்கிக்கு ரோபோட்டோட கையு. ஆனா கோலுவோட பசில் கம்ப்ளீட் ஆக போகுது. அட கோலு, நீ இதுல ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கே. ஆமா ஜிங்கி, இந்த பசில் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இங்க பாரு, இந்த மாதிரி தான் நான் அடிக்கடி பசில்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கோலு சீக்கிரமாவே அவரோட பசில ஃபினிஷ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கட்டுவோட பசில் ஃபினிஷ் ஆகுது. லாஸ்டா சிங்கி கூட அவளோட பசில கம்ப்ளீட் பண்ணிடுறான். இது உண்மையா? நாம பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளோட பசில சீக்கிரமா முடிக்க வாய்ப்பு இருக்கா? அது மட்டும் இல்ல ஜிங்கி, இந்த மாதிரி பசில் சால்வ் பண்ணோம்னா நம்ம பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு என் அப்பா சொல்லிருக்காரு. நான் கூட இத பத்தி டிவில கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குள்ள கோலுவோட அம்மா பீட்சா பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. பீட்சா இப்ப ரெடியா இருக்கு. பசங்கள அவங்க சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறாங்க. அவங்களும் போய் டைனிங் டேபிள் மேல உட்கார்றாங்க. இந்தாங்க பசங்களா, சூடான பீட்சா. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ மம்மி. அப்புறம் கட்டு, சிங்கி, கோலு ரொம்ப சந்தோஷமா பீட்சாவை சாப்பிடுறாங்க. அந்த பீட்சா ரொம்பவே ருசியா இருந்தது. ஆண்டி பீட்சா கூடவே பசங்களுக்காக ஆரஞ்சு ஜூஸ் கூட வைக்கிறாங்க. ஆண்டி, நீங்க பீட்சா ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கீங்க. மார்க்கெட்ல விக்கிறத விட இதுதான் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்தி கூட. அப்புறம் இந்த ஆரஞ்சு ஜூஸ் ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருந்தது ஆண்டி. தேங்க்யூ பசங்களா. கட்டு, ஜிங்கி, நீங்க சீக்கிரம் லஞ்ச் சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம 3 பேரும் போய் ஸ்லைட்ஸ்ல விளையாடுவோம். எங்கிட்ட நிறைய போர்ட் கேம்ஸும் இருக்கு, நாம அதையும் விளையாடுவோம். போர்ட் கேம்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டதும் கட்டு, சிங்கி ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. சீக்கிரமா அவங்களோட லஞ்ச ஃபினிஷ் பண்ணிட்டு கோலு கூட விளையாடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து நிறைய போர்ட் கேம்ஸ் விளையாடுறாங்க. பாத்துட்டு இருக்கும் போதே சாயந்தரம் ஆயிடுது. அதுக்குள்ள அவங்க அம்மா அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. பசங்களா, உங்க பிளே டேட் எப்படி இருந்தது? செம்மையா இருந்ததுமா. ஆண்டி எங்களுக்கு சாப்பிட யம்மியா பீட்சா செஞ்சு கொடுத்தாங்க. ஆமா, நாங்க நிறைய கேம்ஸ் விளையாடணும். என்ன, உண்மையாவா? சரி, அப்படின்னா ஆண்டி மற்றும் கோலுக்கு பிளே டேட்க்கு கூப்பிட்டதுக்காக தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ கோலு. அட இல்ல பசங்களா, இத்தனை நாளைக்கு அப்புறமா கோலு ஒரு ஃப்ரெண்டு கூட விளையாடி இருக்கான். அவன் புது ஸ்கூலுக்கு போனதும் அவனுக்கு இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டும் இல்ல. நீங்க அப்பப்ப கோலு கூட விளையாட வாங்க, சரியா? அவனும் சந்தோஷப்படுவா. அப்புறம் நான் கூட. கோலு, அப்புறம் நீ கூட என் கூட ஹரி பண்டி கூட பார்க்ல விளையாடுறதுக்கு வந்துடு. நாம எல்லாரும் அதே பார்க்ல சேர்ந்து விளையாடலாம். உண்மையாவா ஜிங்கி? ஆஹா, கண்டிப்பா கோலு. அது கேட்டதும் கோலுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அனிலிருந்து கோலு கூட கட்டு, சிங்கியோட சேர்ந்து பார்க்ல விளையாடுறதுக்காக வந்துடுவாரு. கட்டுவோட ஹீரோத்தனமும் வில்லத்தனமும். இந்த உலகத்துல எல்லா விதமான ஆட்களும் இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஒரு பொறுப்பானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லவங்க பக்கத்துல தான் நிப்பாங்க. அதே மாதிரி வில்லத்தனத்துக்கு எதிர்த்தும் போராடுவாங்க. யார் ஒருத்தங்க கெட்டதை எதிர்த்து கேள்வி கேக்குறாங்களோ அவங்கதான் எதிர்காலத்தோட நன்மைக்கு தகுந்தவங்களா இருப்பாங்க. குளிர்காலம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வெயில் காலமும் ஆரம்பம் ஆயிடுச்சு. ஸ்கூல் பெல் அடிச்ச உடனேயே பசங்க எல்லாரும் கிளாஸ் ரூம்ல இருந்து வேக வேகமா அவங்க வீட்டுக்காக வெளியில வந்தாங்க. கட்டு, சிங்கி 2 பேருமே அவங்க ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கிட்டு சைக்கிள் ஸ்டாண்ட் கிட்ட போனாங்க. இன்னைக்கு ஹிஸ்டரி கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? டீச்சர் நமக்கு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பத்தி நல்லாவே கத்து கொடுத்தாங்க. அட ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல்ல? டீச்சர் சொன்னாங்கல்ல, நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய பயத்தை விட்டுட்டு பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து எப்படி போரிட்டாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சத்தம் போட்டு பிரிட்டிஷ்காரங்களை நம்ம நாட்டை விட்டே விரட்டி அனுப்புனாங்க. உண்மையிலேயே அவங்க எல்லாரும் எவ்வளவு தைரியசாலிங்க இல்லையா? ஆமா, ஒற்றுமை தானே பெரிய பலமா இருக்கும். அப்படி அவங்க 2 பேரும் சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போனப்போ அங்க நடக்கிற ஒரு காட்சியை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு பெரிய பையன் இன்னொரு சின்ன பையனை தள்ளி விட்டுட்டான். அட, அது டோனி தானே? அவன் பாரு, அர்ஜுனை எப்படி தள்ளி விட்டுட்டான்னு.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே அவன் இந்த ஸ்கூலுக்கு வந்தான். ஆமா, இந்த டோனி வந்ததுல இருந்தே ரொம்பவே எல்லாரையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். டோனி கட்டுவை விட 2 வயசு பெரியவன். ஆனா 2 வருஷம் ஃபெயில் ஆகி இப்போ கட்டு கூட சேர்ந்துதான் அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான். 2 வருஷம் பெரியவங்கிறதுனால மத்த பசங்களை விட இவன் ஹைட் வெயிட் அதிகமா தான் இருந்தான். அப்புறம் அவனுடைய நண்பர்கள் கூட அவங்களுடைய சீனியரா தான் இருந்தாங்க. அந்த தைரியத்துல அவன் கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா பசங்க கிட்டயும் வம்பெழுப்பான். சின்ன சின்ன விஷயத்துக்கும் எல்லா பசங்களை பிடிச்சி கத்துறது, அவங்கள திட்டுறது, இதுதான் தினமும் அவன் செய்யற வேலை. கட்டு சிங்கி இன்னும் பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. டோனி அர்ஜுனை பிடிச்சி கத்திக்கிட்டே தான் இருந்தான். பாவம் அர்ஜுன் கீழே விழுந்துருந்தான். அதே மாதிரி அவனுடைய ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அர்ஜுன் அவனுடைய பேக்கை எடுக்கலான்னு பார்க்கும்போது டோனி அந்த பேக்கை தூக்கி அவன்கிட்ட இருந்து புடுங்கி தூரமா எரிஞ்சிட்டான். சிங்கி, நான் போய் அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ அதுக்குள்ள நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்துரு. ஆனா நீ டோனி கூட தனியா எப்படி போராடுவ? எல்லா விஷயத்துக்கும் சண்டை போடுறது ஒரு சொல்யூஷன் ஆகாது. என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டு டோனிய பார்க்க போனா, இந்த பக்கம் சிங்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்காக போயிட்டா. பக்கத்துல போய் கட்டு பார்த்தா டோனி இன்னும் அர்ஜுனை கத்திக்கிட்டே தான் இருந்தான். நான் தான் உன்கிட்ட சொன்னல, தினமும் இந்த ஸ்டாண்ட்ல நான் மட்டும்தான் சைக்கிள் நிப்பாட்டுவேன்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உன்னுடைய சைக்கிளை நிப்பாட்டுவ? ஆனா ரூல் புக்ல அப்படி எதுவும் எழுதி வைக்கலையே. அது கேட்டு டோனி ரொம்ப கோவம் வந்து அர்ஜுனை பார்த்து இப்படி சொன்னான். எங்க உன்னோட ரூல் புக்கை கொஞ்சம் காட்டு. அப்போ உடனே கட்டு நடுவுல வந்து டோனி கிட்ட சொன்னா, டோனி, நான் ரொம்ப நேரமா உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னையா? என்ன எதுக்காக நீ தேடிக்கிட்டு இருந்த? அது வந்து டீச்சர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, கிளாஸ்ல ரொம்பவே பாப்புலரான 3 ஸ்டூடெண்ட்ஸோட பேர் வேணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு ரொம்ப பாப்புலரா இருக்காங்களோ அவங்க தான் கிளாஸ் மானிட்டரா ஆக போறாங்கன்னு. உன்னை விட பாப்புலரானவங்க வேற யாரும் இல்ல. என்ன சொல்ற நீ? நான் 2 தடவை ஃபெயில் ஆயிருக்கேன். அப்புறம் எப்படி டீச்சர் என்ன கிளாஸ் மானிட்டரா ஆக்குவாங்க? அப்ப புரிய வைக்கிறேன், டீட்டெயிலா புரிய வைக்கிறேன் அப்படி சொல்லி கட்டு டோனி கூட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் சிங்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா. அவங்க எல்லாரும் தூரத்துல நின்னு டோனி அர்ஜுனை மிரட்டுறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு தடவை என் இடத்துல நீ வண்டியை நிப்பாட்டினா அப்புறம் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாது. போப்போ கிளம்பு. எனக்கு இப்போதைக்கு கிளாஸ் மானிட்டர் ஆகிறதுக்கான வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. பாவம் அர்ஜுன் அவனுடைய பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரம் போகும்போது சிங்கி ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததை பார்த்தான். அர்ஜுன் ரொம்பவே பயந்து போயிருந்தான். அவன் அழவும் ஆரம்பிச்சான். சிங்கியும் ஃப்ரெண்ட்ஸும் அவனை சமாதானப்படுத்தினாங்க. ஆனா கட்டு டோனி மனச சுத்தமா மாத்திட்டான். அடுத்து அவன் தான் கிளாஸோட மானிட்டர். அவன் தான் ஸ்கூல்லயே ரொம்ப பாப்புலரான பையன். பாத்தியா, இன்னும் கொஞ்ச நாள்லயே உன்னை நம்மளோட கிளாஸ் மானிட்டரா டீச்சரே சொல்லுவாங்க. அது கேட்டு டோனியும் கட்டுவும் கையை குலுக்கிட்டு டோனி அங்கிருந்து போயிட்டான். அடுத்த நாள் காலையில ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன உடனே கட்டு அவனுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அவனுடைய ஐடியாவை ஷேர் பண்ணான். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கட்டுவோட ஐடியாவுக்கு சரி அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரமும் ஆச்சு. கிளாஸ் டீச்சரும் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க. பசங்களா, இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரி கிளாஸோட லாஸ்ட் சாப்டரை முடிக்க போறோம். ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? டீச்சர் என்ன கத்து கொடுத்தீங்கன்னா, அநியாயத்தை எதிர்த்து நம்ம எல்லாரும் குரல் கொடுக்கணும். எதிர்த்து நிக்கிறவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் சாதாரண மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா நின்னு அவனை எதிர்த்து பேசினா அவன் நிச்சயமா அடங்கி போயிடுவான். வாவ் கட்டு, சூப்பரா சொல்லிருக்க. மேம், நம்ம கிளாஸ் ரூம்லயும் அப்படிப்பட்ட பையன் இருக்கான். பாவம் அவனுக்கும் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அவன் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கான். ரொம்பவே பயந்து போயிருக்கான். ஆனா பாவம் பயத்துல இது வரைக்கும் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இல்ல. அப்படியா? யார் இது? அப்போ கட்டுவும் ஃப்ரெண்ட்ஸும் அர்ஜுனை பார்த்து கை காட்டினாங்க. டீச்சர் முன்னாடி போய் சொல்லு, டோனி உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறான் அப்படிங்கறதானு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுனால அர்ஜுனுக்கு தைரியமும் வந்துச்சு. அவன் டீச்சர் பக்கத்துல போய் எல்லாத்தையும் சொன்னான். டீச்சர் எல்லாத்தையும் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க டோனி கிட்ட கேட்டாங்க, டோனி, என்ன இதெல்லாம்? அவன் போய் சொல்றான் மேம், நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. அப்போ கட்டு கண்ணு காட்டின உடனே பண்டி ஹரி 2 பேரும் எழுந்திருச்சாங்க. போய் சொல்றது அர்ஜுன் இல்ல மேம், டோனி தான். நாங்க எங்க கண்ணால பார்த்தோம் மேம். சைக்கிள் ஸ்டாண்ட் கிட்ட டோனி அர்ஜுனை அடிச்சு அவனை பாவம் கீழே தள்ளிட்டான். அப்புறம் அவனுடைய வாட்டர் பாட்டில், ஸ்கூல் பேக்கை தூக்கி போட்டுட்டான். அப்புறம் என்ன அடிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இது மட்டும் இல்ல மேம், டோனி எல்லார்கிட்டயும் இப்படிதான் பண்றான். நீங்க மத்த ஜூனியர் பசங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட டோனி என்ன பண்றாங்கறத அவங்களும் சொல்லுவாங்க.
ஆனா இந்த டோனிய பார்த்து பயந்து போய் இது வரைக்கும் யாருமே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவே இல்ல மேம். இது எல்லாத்தையும் கேட்டதும் டீச்சருக்கு டோனி மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ தான் டோனி. இதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். உங்க பேரண்ட்ஸையும் வர சொல்ல போறோம். பிரின்சிபல் சாருக்கு இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவரு உன்னை இந்த ஸ்கூலை விட்டு கூட தூக்கலாம். டீச்சர் அப்படி சொன்னது கேட்டு டோனி ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சான். ஏற்கனவே 2 தடவை ஃபெயில் ஆனதுனால அவங்க அப்பா அவன் மேல ரொம்பவும் கோவத்துல இருந்தாரு. இப்ப மறுபடியும் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதானே நினைச்சு அவனே அழ ஆரம்பிச்சான். ஐம் சாரி டீச்சர், நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் டீச்சர். கிளாஸ் ரூம்ல இருக்கிற அத்தனை பேரும் டோனிய முதல் தடவை சாரி கேக்குறத பார்த்திருந்தாங்க. அவங்களால நம்பவே முடியல. இந்த டோனி தானா இத்தனை நாள் பசங்க எல்லாரையுமே ரொம்பவும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்ததுன்னு. சாரி கேட்கணும்னா முதல்ல அர்ஜுன் கிட்ட கேளு. அப்புறம் அவன் மட்டும் இல்ல, யாருக்கிட்ட எல்லாம் நீ தப்பா நடந்திருக்கிறியோ எல்லார்கிட்டயும் கேளு, புரியுதா? சாரி அர்ஜுன், என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் உன் கூட மட்டும் இல்ல, வேற யாரு கூடவுமே கெட்டதா நடந்துக்கவே மாட்டேன். ஓகே டோனி, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நீ இந்த ஸ்கூல் விட்டு போய் உன்னுடைய ஃபியூச்சர் கெட்டு போறத நான் சுத்தமா விரும்பவே இல்ல. ஆனா நம்மளை விட பலவீனமானவங்கள கொடுமைப்படுத்துற அந்த வேலைய இத்தோட நிப்பாட்டிக்கோ. ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ அர்ஜுன். இன்னைக்கு ரொம்ப தைரியமா டோனி என்ன பண்றான் அப்படிங்கிற உண்மையை நீ என்கிட்ட சொன்னதுக்கு. அப்படி நீ பண்ணலன்னா டோனி அவனுடைய தப்ப ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டான். இன்னும் அதிகமா அவன் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இது எல்லாத்துக்கும் காரணம் கட்டு மட்டும்தான் மேம். அன்னைக்கு டோனி கிட்ட இருந்து கட்டு தான் என்ன காப்பாத்தினான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்ததும் கட்டு மட்டும்தான். வாவ் கட்டு, இந்த ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு? மேம், இத நீங்க தான் கத்து கொடுத்தீங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, அநியாயத்தை பார்த்து நம்ம சும்மா இருக்க கூடாது. எப்பவுமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அநியாயத்தை எதிர்த்து போராடினா யாரா இருந்தாலும் தோத்துடுவாங்கன்னு. இதை எல்லாத்தையும் கேட்டு பசங்க எல்லாருமே கை தட்டினாங்க. கட்டு, அர்ஜுன் டீச்சரோட முகத்துல நல்ல சிரிப்பும் இருந்துச்சு. கட்டுவோட ஸ்கூட்டர். கட்டு சிங்கி கிச்சன்ல மம்மிக்கு வேலை செய்ய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் போன் ரிங் ஆகுது. அப்ப அவங்க அம்மா போன் அட்டெண்ட் பண்றாங்க. ஹலோ, யாரு? ஓ, சரி சரி, எப்படி இருக்கீங்க? நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா? அதோ சீக்கு கூடவா? ஓ, நல்ல விஷயம், வாங்க வாங்க. ஆமாமா, கட்டு சிங்கி கூட இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள கட்டு சிங்கி அங்க ஓடி வராங்க. என்னாச்சுமா? யாருமா போன் பண்ணது? ஆமா, யாருமா? கட்டு சிங்கி, நாளைக்கு உங்களோட சித்தி வர போறாங்க. அது கூட சீக்குவ கூட்டிட்டு வராங்க. அட மம்மி, மம்மி, சித்தி எங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அத வர சிக்கு அண்ணா கூட விளையாடுறது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், தெரியுமா? ஆமா ஆமா, நான் கூட நாளைக்கு எப்ப வரோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, சரி சரி, வாங்க. நீங்க 2 பேரும் எனக்கு சீக்கிரமா கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுங்க. அப்பா வர நேரம் ஆயிடுச்சு. மறுநாளும் வந்துடுச்சு. சித்தியும் சீக்கு அண்ணாவும் 2 பேரும் வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் வேற வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாவ், இதுல என்ன இருக்கு சித்தி? இந்த கிஃப்ட் ரொம்ப பெருசா இருக்கே. அட கட்டு சிங்கி, நீங்களே எதுக்காக இது ஓபன் பண்ணி பார்க்க கூடாது? ஆனா இந்த கிஃப்ட் நிஜமாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கட்டு சிங்கி கிஃப்ட ரொம்ப சீக்கிரமா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கிஃப்ட பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள அவங்களுக்காக அழகான ஒரு ஸ்கூட்டர் இருந்தது. வாவ் சித்தி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, இது சீக்கு அண்ணாவோட ஸ்கூட்டர் மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா கட்டு சிங்கி, எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வரும்போது என் ஸ்கூட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால மம்மிக்கு சொல்லி என்னோட ஸ்கூட்டர் மாதிரியே உங்களுக்கும் நான் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ சோ மச் சிக்கு அண்ணா. சித்தி, நிஜமாலே இந்த ஸ்கூட்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இத இப்பவே ஓட்டி பார்க்கறேன், சரியா? சிங்கி ஸ்கூட்டர் மேல நிக்கிறா. ஆனா அவளால ரொம்ப நேரம் பேலன்ஸே பண்ண முடியல. அத பார்த்து கட்டு சிங்கி கிட்ட சொல்றான். இரு சிங்கி, நான் உனக்கு எப்படி ஓட்டணும்னு சொல்லி தரேன். கட்டு கூட எவ்வளவோ ட்ரை பண்றான், அவனாலயும் முடியல. அவனாலயும் சைக்கிள பேலன்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனாலும் அவங்க பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்ப அவங்க அண்ணா அவங்க கிட்ட சொல்றாரு,
அட கட்டு சிங்கி, நீங்க வருத்தப்பட தேவையே இல்லை தெரியுமா? உங்க 2 பேருக்கும் நான் கத்து தரேன், கவலைப்படாதீங்க. ஆமாவா அண்ணா? அப்ப வாங்க இப்பவே சொசைட்டி கிரவுண்ட்ல போய் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஆமா அண்ணா, வாங்க இப்பவே போலாம். நான் இப்பவே ஸ்கூட்டர் ஓட்டுறது கத்துக்கணும். சீக்கு அண்ணா கட்டு சிங்கி கூட சேர்ந்து ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு சொசைட்டி கிரவுண்டுக்கு போறாரு. அவரு நல்லா கத்து கொடுப்பாரு. அதுக்குள்ள சிங்கி ரொம்பவே சீக்கிரமா அந்த சைக்கிளை ஓட்டுறது கத்துக்கிறா. ரொம்ப அழகா ஓட்ட ஆரம்பிக்கிறா. அதான் நம்ம கட்டுக்கு தான் ரொம்ப பயமா இருந்தது. சிங்கியும் சீக்கு அண்ணாவும் 2 பேரும் சேர்ந்து கத்து கொடுக்கறாங்க. சிங்கி, நீ என்ன ரொம்ப சீக்கிரமா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட. ஆனா எனக்கு நான் கீழே விழுந்துடுவேன்னு பயமா இருக்கு. நான் என்ன பண்றது? கட்டு பயப்படாத, நானும் சிங்கி இங்க இருக்கோம். உன்னை நாங்க விழவிட மாட்டோம். ஆஹா கட்டு, பாரு நான் கூட உன் பின்னாடி தான் நின்னுக்கிட்டு இருப்பேன், சரியா? ஆஹா, தயவு செய்து நீங்க 2 பேரும் என் பின்னாடியே விடுங்க, என்ன விழ விட்டுறாதீங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அவன் பின்னாடியே போவாங்க. கட்டு ரொம்ப நல்லா ஓட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சதோ அவங்க 2 பேரும் பின்னாடி போகாம நின்னுடுறாங்க. அட வா சிங்கி, சீக்கு அண்ணா பாத்தியா, நான் கூட சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன். அட வா, செமையா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சிங்கி, கட்டு, நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஸ்கூட்டரை ஓட்ட கத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ அண்ணா. ஆனா நீங்க இல்லனா கண்டிப்பா இது நடந்திருக்காது. தேங்க்யூ அண்ணா. வெல்கம் கட்டு சிங்கி. சாயந்தரம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. அந்த நேரத்துல அவங்க மம்மி வெளிய வந்து அவங்கள கூப்பிடுறாங்க. கட்டு சிங்கி, சீக்கு, சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக சுட சுட பக்கோடா செஞ்சு வச்சிருக்கேன் ஆமாமே, இதோ இப்பவே வரேன். வாங்க வாங்க வீட்டுக்கு போலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அப்பா வராரு. கட்டு சிங்கி ஓடி போய் அவங்களோட அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்பா, சித்தியும் அண்ணாவும் எவ்வளவு அழகான ஸ்கூட்டர் எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. நாங்க ஸ்கூட்டருக்கு டைகர்னு பேரு வைக்கலான்னு யோசிச்சிருக்கோம். அடேங்கப்பா, பேரு ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்களா, பாருங்க உங்களுக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. உங்க அண்ணனோட ஃபேவரட்டான குலாப் ஜாமுன். வாவ், தேங்க்யூ மாமா. டேஸ்டி டேஸ்டி பக்கோடா, கூடவே சுட சுட குலாப் ஜாமுன். வாவ், இன்னைக்கு நல்ல பார்ட்டி தான். எல்லாரும் சீக்கு அண்ணா சொன்னதை கேட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சுட சுட பக்கோடா அப்புறம் ஜாமுன் என்ஜாய் பண்றாங்க. கட்டு சிங்கி மாலுக்கு போனாங்க. அன்னைக்கு சண்டே. அன்னைக்கு கட்டு சிங்கிக்கு மட்டும் இல்ல, அப்பாக்கு கூட லீவ் இருந்தது. கட்டு சிங்கிக்கு வீட்ல ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா, எங்கேயாவது கூட்டிட்டு போங்கப்பா. எங்க 2 பேருக்கும் வீட்ல போர் அடிக்குது. இன்னைக்கு வேற சண்டேப்பா, உங்களுக்கு கூட லீவ் தானப்பா? ஆமாப்பா, நாங்க வந்து எங்களோட ஹோம் ஒர்க் கூட ஃபினிஷ் பண்ணிட்டோம்ப்பா. அது மட்டும் இல்லாம இன்னும் 12 மணி தான்ப்பா ஆகுது. முழு நாள் வீட்ல என்னப்பா பண்றது? ப்ளீஸ் எங்கேயாவது சுத்த கூட்டிட்டு போங்கப்பா. ஓஹோ, பரவாயில்ல குழந்தைங்களா, நம்ம ஒண்ணு பண்ணலாம். மாலுக்கு போலாம். அங்க நிறைய அழகழகான டெக்கரேஷன் எல்லாம் இருக்கா. அங்க போய் நாம நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், சரியா? வாப்பா, அது செம்மையான ஒரு ஐடியாப்பா. ஹரி சொல்லிட்டு இருந்தா செம்மையான டெக்கரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க மால்ல. போலாம்ப்பா. நான் இப்பவே அம்மாக்கு போய் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு நமக்காக லஞ்ச் பண்ண வேணான்னு நம்ம எல்லாம் மாலுக்கு போறேன்னு சொல்றேன். கட்டு அம்மா கிட்ட வேகமா ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றான், அம்மா அம்மா, இன்னைக்கு நீ லஞ்ச் பண்ண தேவையில்லம்மா. நம்ம எல்லாரும் சேர்ந்து மாலுக்கு போறோம். அப்பா சொல்லிருக்காரு. அப்புறம் நம்ம எல்லாம் வெளியவே சாப்பிடலான்னு சொன்னாரு. அப்படியா? சரி கட்டு, ரொம்ப நல்ல விஷயம். அப்போ எனக்கு கூட சண்டே இன்னைக்கு லீவ் இல்லையா? சோ எனக்கு செலிப்ரேஷன் தான். சரி சரி, வாங்க எல்லாரும் ரெடி ஆகலாமா? அப்புறம் எல்லாரும் கொஞ்ச நேரத்திலே ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மாலுக்கு கிளம்பிடுறாங்க. மாலுக்கு போன உடனே அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் 2 பேரையும் ஃபுட் கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்புறம் கட்டு சிங்கி, நீங்க லஞ்சுக்கு என்ன சாப்பிடுறீங்க? அப்பா, நான் என்னோட ஃபேவரட் ஆகிய சீஸ் பர்கர் சாப்பிட போறேன். ஆமா அப்பா, நான் கூட சீஸ் பர்கர் சாப்பிட போறேன். அப்ப எல்லாரும் ஃபேவரட் சாப்பாடு சாப்பிடுறீங்களா? நான் கூட என்னோட ஃபேவரட் ஐஸ் டீ குடிக்க போறேன். சரி சரி, எல்லாருக்கும் ஃபேவரட் ஸ்நாக்க நான் எடுத்துட்டு வரேன். ஒன்று பண்ணுங்க, நீங்க ஒரு நல்ல சீட்ல உட்காருங்க, நான் இப்பவே வரேன். கொஞ்ச நேரத்திலேயே அப்பா எல்லாருக்காகவும் சீஸ் பர்கர்ஸ் அதுக்கப்புறம் ஐஸ் டீ கொண்டு வராரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுறாங்க. அப்பா, எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருந்தது. தேங்க்யூ மாம், தேங்க்யூ அப்பா, எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. ஆமா அப்பா அம்மா, தேங்க்யூ.
வெல்கம் குழந்தைங்களா. சரி வாங்க, இப்ப டெக்கரேஷன் எங்க பண்ணிருக்காங்களோ அங்க போய் நம்ம போட்டோஸ் கிளிக் பண்ணலாம். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காட்ட போறேன். ஆமாப்பா, என்னோட போட்டோஸ் கூட எடுங்க. மால்ல டெக்கரேஷன் ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க. என்னோட போட்டோஸ் கூட அங்க செம்மையா வரப்போகுது. சரி சரி வாங்க போலாம், நாம போட்டோ எடுத்துக்கலாம். அப்பா கட்டு சிங்கி மற்றும் அம்மாவோட போட்டோஸ எடுக்கறாங்க. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி டிஃப்ரெண்ட் போசஸ்ல போட்டோஸ் எடுக்கறாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. குழந்தைங்களா, போட்டோவும் எடுத்தாச்சு. இப்போ சொல்லுங்க என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நீங்க கேக்குறது எல்லாத்தையும் நான் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க சீக்கிரமா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிருக்கீங்க. வாவ், நிஜமாவாப்பா? இன்னைக்கு நிஜமாலே செம்மையான ஒரு நாளா இருக்க போகுதுப்பா. ஆஹா கண்டிப்பா. சொல்லுங்க என்ன பண்ணணும்? ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா இல்ல விளையாடுறீங்களா? அப்பா வாங்கப்பா, மேல கேம் ஜோன் இருக்குப்பா, அங்க நம்ம போலாமாப்பா? நிறைய டாய்ஸ் இருக்கும், ட்ரெயின் கூட இருக்கும். லாஸ்ட் டைம் கூட ட்ரெயின்ல உட்கார முடியலப்பா, வீட்டுக்கு போக லேட் ஆச்சுல, அதனாலதான்ப்பா. ஆமா ஆமாப்பா, நான் கூட இந்த வாட்டி கண்டிப்பா அந்த ட்ரெயின்ல உட்காரணும்னு நினைக்கிறேன்ப்பா. சரி குழந்தைங்களா, வாங்க கேம் செக்ஷனுக்கு போலாம். நீங்க டாய் ட்ரெயின்ல உட்காருங்க. அப்பா கட்டு சிங்கிய கேம் ஜோனுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க நிறைய கேம்ஸ் இருந்தது, டாய் ட்ரெயின் கூட இருந்தது. 2 பேரும் டாய் ட்ரெயின்ல கூட உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா பாட ஆரம்பிக்கிறாங்க. சிப் 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 பாரு பாரு நம்ம ட்ரெயின். சிப் 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 ட்ரெயின் சிப் சிப். சரி போலாம், வாங்க போலாம். அப்பாவும் அம்மாவும் கட்டு சிங்கி என்ஜாய் பண்றத பார்த்து அவங்க கூட சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்துடுறாங்க. என்ன கட்டு சிங்கி, நல்லா இருந்துச்சுல? உன் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆம்பா, செம்மையா இருந்தது. சரி பசங்களா, நீங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டாய செலக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம். ஆனா ஒண்ணுதான், சரியா? வா மம்மி, thank you so much. நாங்க இப்பவே எங்களுக்காக டாய்ஸ் தேடுறோம். கட்டு சிங்கி டாய்ஸ தேட ஆரம்பிக்கிறாங்க. சிங்கிக்கு பாபி டால் ரொம்பவே பிடிக்குது. அப்புறம் கட்டுக்கு ஒரு ரேசிங் கார். அப்பா அம்மா 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ வாங்கி கொடுத்துடுறாங்க. குழந்தைங்களா, நல்லா இருந்துச்சுல்ல? பாருங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? ஆம்பா, ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா அப்பா அம்மா, எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்க. சரி பசங்களா, வாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போலாம். வீட்ல நான் உங்க எல்லாருக்காகவும் டேஸ்டி டின்னர் பண்ணி கொடுக்க போறேன். நாளைக்கு நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும்ல? சரிம்மா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. கட்டுவின் புதிய ஸ்கேட் போர்டு. கட்டு சிங்கியோட அத்தை கட்டு சிங்கிக்காக புதிய ஸ்கேட் போர்டு அமைச்சிருந்தாங்க. 2 பேருமே அவங்க ஸ்கேட் போர்டை பிடிச்சுக்கிட்டு கிச்சனுக்கு வெளியே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா சீக்கிரம் பண்ணுங்களே, நாங்க ஸ்கேட் போர்ட்ல போய் சீக்கிரம் விளையாடணும். ஆமாம்மா, நாங்க வந்து கூட நீங்க பண்ற ஜூஸ் குடிப்போம்ல. இல்ல பசங்களா, ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. நீங்க புதுசா ஸ்கேட் போர்ட்ல ட்ரைனிங் எடுக்க போறீங்க. தண்ணில ஹெல்மெட்டும் அப்படி கால்ல பேடும் போடுங்க, இல்லனா அது தப்பாயிடும். அட இல்லம்மா, நாங்க விளையாடுறது பார்க்கல, எங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆமாம்மா, பண்டி குட்டி 2 பேரும் இப்படிதான் ஸ்கேட் போர்ட் ரைட் பண்ணுவாங்க. இப்படி சொல்லி கட்டு சிங்கி 2 பேரும் சீக்கிரமா அவங்களுக்கான ஜூஸ குடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து பார்க்குக்கு கிளம்புனாங்க. அங்க குட்டி பண்டி 2 பேரும் அவங்க 2 பேருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப லேட், நாங்க எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்திருக்கிறது. சரி கொடுங்க, உங்களுடைய புதிய ஸ்கேட் போர்டை காட்டுங்க. அதே இப்ப வந்துட்டு பண்டி குட்டி, இந்தாங்க, இதுதான் எங்களுடைய புது ஸ்கேட் போர்ட். வாங்க நம்ம இப்பவே ரைட் போகலாம். அப்படி பசங்க எல்லாருமே ஸ்கேட் போர்ட் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ பண்டி கட்டு கிட்ட சொன்னா, கட்டு வா, நீ நானும் சேர்ந்து ஸ்கேட் போர்ட்ல ரேஸ் போலாம். இது நல்ல ஐடியா தான் பண்டி. கட்டு பண்டி 2 பேரும் ரேஸ் போக தயாரானாங்க. அப்ப பின்னாடி இருந்து வந்த சிங்கி இப்படி சொன்னா, கட்டு இப்ப நீ ரேஸ் போக கூடாது இல்ல கட்டு? உனக்கு இன்னும் சரியா இந்த ஸ்கேட் போர்டை ஓட்ட கூட வரலையே. உன்கிட்ட ஹெல்மெட்டும் இல்ல, பேட்ஸும் கிடையாது. இங்க நிறைய பசங்க வேற இருக்காங்க, ஒருவேளை நீ விழுந்துட்டேனா? இல்ல சிங்கி, ஒண்ணும் நடக்காது, நீ கவலைப்படாத. வா பண்டி. கட்டு சிங்கியோட பேச்ச கேட்கவே இல்ல. அவன் ரேஸ்ல கலந்துக்கிட்டான். வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு பண்டி, நீ தோக்க போற. இல்ல நான் தான் ஜெயிக்க போறேன் கட்டு. அப்படி கட்டு பண்டி 2 பேரும் ரேஸ் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு கட்டு தடுமாறி கீழே விழுந்துட்டான். அத பார்த்து பின்னாடியே வந்த பண்டி
கட்டு பக்கத்துல வந்து அப்படியே நின்னுட்டான். குட்டி சிங்கி 2 பேரும் ஓடி வந்தாங்க. அடிக்கடவுளே, நான் தான் வேணான்னு சொன்னேன்ல கட்டு, உனக்கு அடிபட்டுருச்சா? கட்டுவோட கை ஒரு கல்லுல இடிச்சிருச்சு. பாவம், அவனுக்கு ரொம்பவே வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். ஆ ஆ, என் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆ ஆ, என் கால்லயும் பெருசா அடிபட்டிருக்கு. ஆ ஆ, எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குது. அதை கேட்டு எல்லா பசங்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. வா கட்டு, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக நான் ஹெல்ப் பண்றேன். அப்படி பண்டி சிங்கி 2 பேரும் கட்டுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அம்மா வேகமா ஓடி வந்து அவன்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டாங்க. பசங்களா, என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? இல்ல ஆண்டி, நானும் கட்டுவும் பார்க்ல ஸ்கேட் போர்ட்ல ரேஸ் போய்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு கட்டு டிஸ்பேலன்ஸ் ஆகி விழுந்துட்டான். அவன் கால்ல அடிபட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, அவன் கையை ஒரு கல்லுல போய் இடிச்சிருச்சு. அதனால பாவம் அவனுக்கு கையை ரொம்ப வலிக்குது போல. என்னது? எங்க காட்டு கட்டு? அம்மா கட்டுவோட காலுக்கு பேண்டேட் போட்டு விட்டாங்க. ஆனா கட்டுவோட கைவலி மட்டும் சுத்தமா குறையவே இல்ல. அவன் வலி தாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அம்மா, என்னால கையை அசைக்க கூட முடிய மாட்டேங்குதம்மா, எனக்கு கை ரொம்ப வலிக்குது. கட்டு, உன்னோட கை ஒருவேளை பிராக்சர் ஆயிருக்கலாம். வா, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற. கட்டுவை அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அப்போ அங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க கட்டுவோட கை கல்லுல இடிச்சதுல அவன் கை பிராக்சர் ஆயிருக்குன்னு. டாக்டர் கட்டுவோட கையில கட்டு போட்டு விட்டாரு. அம்மா கட்டுவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. நீ ரெஸ்ட் எடு கட்டு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சிங்கி பார்த்தா கட்டு ரொம்பவே சோகமா இருந்தான். அப்ப அவ சொன்னா, கட்டு, நீ கவலைப்படாத, நீ வேணும்னா பாரு, சீக்கிரமா கை குணமாயிடும். ஆமா கட்டு, சீக்கிரமா கை குணமாயிடும். நான் அப்பா கிட்ட இப்பதான் பேசினேன். அவர் வரும்போது உன்னுடைய ஃபேவரட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராராம். அப்புறம் நானும் சிக்கி இப்போ உனக்காக என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்னதுமா? உனக்கு என் கையில என்ன இருக்கு அப்படின்னு தெரியுதா? இது மார்க்கர் பென். நாங்க உன்னுடைய கட்டுல எழுத போறோம். நல்ல நல்ல விஷயங்களை எழுதுவோம், இமோஜி வரையுவோம். அது உனக்கு நல்லா இருக்கும்ல? வாமா, இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஐடியா. நான் கட்டோட கையில 2 டிராயிங்ஸ் பண்ண போறேன். அதுல ஒன்னு கட்டு, இன்னொன்னு நான். நல்லா இருக்கும். சரி சிங்கி. அப்புறம் என்ன, அம்மா சிங்கி 2 பேரும் சேர்ந்து கட்டுவோட கட்டுல வரைய ஆரம்பிச்சாங்க. அதுல ஏதேதோ எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அப்பா அங்க வந்தாரு. கையில கட்டுவோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் கொண்டு வந்தாரு. அப்பா கட்டுக்கிட்ட சொன்னாரு, 2 நாளைக்கு அவனால ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு. ஆனா அப்பா, நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டே. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக முடியாதா? நாளைக்கு சாட்டர்டே. நாளைக்கு கூட ஸ்பெஷல் கேம் இருக்கு. ஒன்னும் பரவாயில்ல கட்டு, இதுல தப்பு உன்னோடதா. அம்மா முதலே உன்கிட்ட சொன்னாங்கல்ல, ஹெல்மெட் இல்லாம பேட்ஸ் இல்லாம ஸ்கேட் போர்டு ஓடக்கூடாதுன்னு. பாரு, உனக்கு காயமாயிடுச்சு. ஆமாப்பா, நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரியுது. அம்மா எப்பவுமே சரியாதான் சொல்லுவாங்க. சரிதான், ஆனா அப்பா உங்களுக்காக பேட் அண்ட் ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதை போட்டுக்கிட்டு நீங்க எப்படி வேணும்னாலும் விளையாடலாம். அதை கேட்டு கட்டு சிங்கி 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா கட்டு சிங்கி 2 பேரும் ஸ்கூலுக்கு போனாங்க. ஆனா கட்டு இன்னும் அந்த கட்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனுடைய அந்த கட்டுல சைன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பண்டி கட்டு கிட்ட சொன்னா, கட்டு, சீக்கிரமா உன்னுடைய கை கட்டை எடுத்துடு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம 2 பேரும் ரேஸ் காம்படிஷன்ல கலந்துக்கலாம். ஆனா ஹெல்மெட்டும் பேட்ஸும் நிச்சயமா போடணும். அது கேட்ட எல்லா பசங்களும் சிரிச்சாங்க. கட்டுவுக்கும் இப்போ பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கட்டுவுக்கு பிராக்சரும் சரியாயிடுச்சு. இப்போ அவன் சந்தோஷமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரேசிங் போய்கிட்டு இருந்தான். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.